ஸ்கூலில் இருக்கிறப்ப படத்தை பார்த்து காலேஜ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி கம்பெனி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு மீசை முறுக்கில் எப்படி காலேஜ் இருக்குமோ அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. காலேஜுக்கு போனால் நான் வேலை மேலே அப்படி தான் போனேன். நான் இத்தினோண்டு முடி இருந்துச்சுன்னா ஷேவ் பண்ணுறேன் சொல்லுவாங்க என்ட்ரன்ஸ்லேருந்து. Dream is what we imagine. I had my classmates who were good at dancing, speaking, எல்லாமே. நம்ம எதுலேயுமே குட்டாக இல்லையே. அப்போது what am I going to doன்ற ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருந்துச்சு. 11th 12th பயாலஜி எடுத்தேன். டில் தென் இன்னும் கேட்டால் காலேஜ் செகண்ட் இயர் வரைக்கும் எங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் அப்படின்னா ஒர்க் பண்ணுறதுக்கு கிடையாது. கம்ப்யூட்டர்னா விளையாடுறது. பிகாஸ் ஈவன் ஐ டென்ட் நோ யார்டே நீங்கள் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தனுஷ் ஏதோ டைப் பண்ணுவார், ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கோம், இஷ்யூ ஆயிடுச்சு. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து C++ படித்து இஷ்யூ சால்வ் பண்ணுறாரு. தென் ஆஸ்திரேலியா போயிடுவார். தட்ஸ் ஆல் வி நோ அபவுட் ஐடி. பேப்பர் பர்சன்டேஜ் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் பண்ணதுக்கும் நீங்கள் 12th பண்ணதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு? We couldn't finish even one. So அந்த ரவுண்டில் வெளியே வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் கம்பெனி Zoho தான். Zoho. I didn't get a job. When you fail and get rejected for one reason, you shouldn't get rejected for the same reason again. கம்ப்ளீட்டாக எல்லாமே வேறு வேறு. பயாலஜி டு ECE டு CSE. And humans love panicking. அதான் நீ ஐடிலாம் காலி இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறதுல அவங்களுக்கு ஒரு கிக்காக என்ன தெரியல. அண்ட் எல்லாமே பேனிக் ஆகிறதுல ஒரு கண்டேஜியஸ் டிசீஸ் முடியாது. ஈவன் ஃபஸ்ட் இயரில் அவங்க உள்ளே வந்தோடனே உங்களோட ட்ரீம் கம்பெனி என்னன்னு கேட்டால் Zoho, அமேசான், கூகுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை எந்த பேசிஸில் அவங்க சொல்கிறாங்க? இப்போது எந்த பேசிஸில் அவங்க ஆக்சுவலாக அதை பார்க்கணும்? நெவர் செட் அ ட்ரீம் கம்பெனி, செட் ட்ரீம் ஸ்கில்ஸ். அந்த கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்கா இல்லையா, எத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்கா, அந்த கம்பெனி எவ்வளோ ரெவன்யூ பண்ணுது, ஆல் ஆர் பப்ளிக் இன்ஃபர்மேஷன். ஈவன் எவ்வளோ ரெவன்யூ மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கூட இன்ஸ்டாகிராம் நான் வந்து ஓப்பன் பண்ணுறப்ப என்னோட டிஎம்மில் வந்து நிறையா பேர் ஏ வருது, நான் வந்து ஃபுல் ஸ்டாக் படிக்கலாமா, இதெல்லாம் வந்து ஏ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடாதா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வருது. ரொம்ப ரீசெண்டாக டெவின் ஏன்னு சொல்லி ஒரு டூல் வந்தப்போ மொத்த இன்டர்நெட்டும் லைக் ரெண்டு வைரல். இந்த மாதிரி அவ்வளோதான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ்க்கு இனிமேல் எந்த ஓப்பனிங்குமே கிடையாது, ஏ எல்லாமே பண்ணிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போடுறேன், டெவின் இஸ் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். கோடை ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம், பட் அதை டீபக் பண்ணுறது தான் நம்ம தானே. எல்லாமே என்னும்போது ஒரு பேனிக் வரும். யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு குட் ஒர்க் அப்படின்னு என்ன சொல்லுவோம், நிறைய சம்பளம் வேணும், நல்லா ஒர்க்ஸ் இருக்கணும். பட் அதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ நிறைய சம்பளம் வந்துச்சு, பட் வீட்டுக்கே போகலன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதெல்லாம் வாங்கி வேஸ்ட் தான். ஒர்க் முடிச்சா போதும். நைட்டு திடீர்னு வேலை பார்க்கணும்னு தோணுதா, ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்ப்பேன். நைட்டு 2 மணிக்கு கீ தோசை போடுவோம், நான் சாப்பிட்டு வேலை பார்ப்பேன். எவ்ரிதிங் வாஸ் ஹவ் ஐ வாண்டட் இட் டு பி. அண்ட் Zoho ஐ திங்க் 5 years ஒர்க் பண்ணீங்க கரெக்டாக? ஸோ இந்த 5 years பீரியட் எப்படி இருக்குது Zohoவில்? யூ மேட் அ டெசிஷன் டு குவிட். எதனால் அந்த டெசிஷன் தான்? வெல்கம் யூ ஆல் டு தி வெரி ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் அவர் பாட்காஸ்ட். அண்ட் இன்றைக்கி நம்ம கூட ராகவ் இருக்கார். ஸோ அண்டு ஹி ஹாஸ் சம் அமேசிங் ஸ்டோரிஸ் டு ஷேர். அண்டு நிறைய இன்சைட்ஸ் அவர்கிட்டருந்து நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் வந்து பார்க்க போகிறோம். இவரோட காலேஜ் முடிச்சுட்டு இவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பே Zoho தான், ட்ரீம் கம்பெனி ஆஃப் மெனி. பட் கெஸ் வாட், அந்த ட்ரீம் கம்பெனியை குவிட் பண்ணிவிட்டு நாட் ஸோ பாப்புலர் ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு போகிறாரு. அண்ட் தென் எகெயின் அங்கேருந்து ஒரு ஜம்ப் அடித்து Vimeo, ஒன் ஆஃப் தி குட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, அங்கே லேண்ட் ஆகிறாரு. ஸோ அவரோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த பாட்காஸ்ட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யா, லெட்ஸ் ஹியர் இட் ஃப்ரம் ஹிம். ஹாய் ராகவ். Hey John, thanks a lot for inviting. It's an honor. Welcome to the show and thank you for being our first guest. Thank you. So before we get in, உங்களை பற்றி சொல்லிடுங்க, ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன், லைக் உங்களோட ஜேர்னி என்னவாக இருந்துச்சுன்னு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுங்க, and then we'll get in. Sure, yeah. So I'm Raga. So நான் வந்து ஒரு past 8 years-ஆக ஒரு full stack developer-ஆக இருக்கேன். And I studied in Chennai college எல்லாமே, and most importantly BE electronics and communication engineering படித்தேன். Then I got a job in Zoho and I worked there for 5 years, and then I switched to a startup. Then அதுவும் சென்னையில் தான் இருக்குது. Then I worked there for 3 years. Then I switched to Vimeo, where I'm currently working. அங்கே வந்து past almost 1 year-ஆக இருக்கேன். So it's been great. And apart from that, நான் வந்து இப்போது ரீசெண்டாக I started mentoring. past ஒரு 1.5 to 2 years I started mentoring college students, people in the early stages of their career. So அவங்களுக்கு வந்து ஒரு insights, ஏன்னா I know the pain of being in a tier 3 college and trying to make it in the IT field. எந்த ஒரு டைரெக்ஷனுமே இல்லாமல் என்ன ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இல்லாமல் இருப்பாங்க. ஸோ தட்ஸ் வேர் ஐ வாண்டட் டு கோ. எனக்கு இந்த ஹெல்ப் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த ஹெல்ப்பை நான் மற்றவங்களுக்கு கொடுக்குற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஓகே, சூப்பர். இப்போது அரௌண்ட் யூ ஹாவ் 8 to 9+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? இப்போது ரைட் நோ யூ ஆர் ஒர்க்கிங் இன் Vimeo. ஸோ ஒரு 9+ years எக்ஸ்பீரியன்ஸான டெவலப்பரோட ஒர்க் என்னவாக இருக்கும் டே டு டே? இப்போ நீங்கள் Vimeoவில் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட டே டு டே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னவாக இருக்குது? ஸோ டே டு டே பார்த்தோன்னா, வென் யூ டேக் ஈச் டெவலப்பர் ஹூ ஹேஸ் 9 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட ஒருத்தரோட ஜாப் ப்ரொஃபைல், அவங்களோட டெய்லி பண்ணுற ஒர்க் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிபெண்டிங் ஆன் த கம்பெனி அண்ட் டிபெண்டிங் ஆன் தேர் ரோல் ஆல்சோ. ஸோ எனக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்க அப்படின்னா, there'll be one feature that has to be built.
அண்ட் டிபெண்டிங் ஆன் த கம்பெனி ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ் ப்ராடக்டாக இருக்கும் ஆர் ஒரு புது ப்ராடக்ட் பில்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஸ்டேஜ்லேயும் இருக்கும். ஸோ ஒரு ஃபீச்சர் எடுத்துட்டோன்னா மை ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அ 9 year எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர் இஸ் டு ஃபர்ஸ்ட் ஆர்கிடெக்ட் தட் ஃபீச்சர். என்னென்ன மாதிரி காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி ஆர்கிடெக்ட் பண்ணால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் 8 to 9 years வந்து ஸ்கேல் ஆகும். தேர் ஷுட் நாட் பி எனி ரீஒர்க். இப்போது லெட்ஸே ஒரு 3 years கழிச்சு ஒரு என்ன சொல்கிறது ட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆகுது ஆர் நிறைய யூசர்ஸ் வந்து அதே ஃபீச்சர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இட் ஷுட் நாட் கோ டவுன். ஆர்கிடெக்சர் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். ஸோ தட் இஸ் த ப்ரைமரி கோல். அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் அந்த ஃபீச்சர் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் தெல் பி ஜூனியர் engineers who can work on that UI or back end or anything. ஸோ பேக் end டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, ஃபுல் ஃப்ரண்ட் end engineers இருப்பாங்க. பட் என்னோட மெயின் எய்ம் என்னென்னா எவ்ரிதிங் ஹேஸ் டு பி ஸ்மூத் அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 7 to 8 years. நீங்கள் வந்து இப்போ ஆர்கிடெக்ட் பற்றி பேசுகிறீங்க கரெக்டாக. ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட்டை செய்கிறதுக்கான எல்லா ஆர்கிடெக்டும் ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணுறோம். இது வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால யூ ஆர் டூயிங் இட். ஸோ ப்ராடக்ட் பேஸ்ட் வெர்சஸ் சர்வீஸ் பேஸ்ட் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? யா நான் காலேஜ் 2016 முடித்தேன். அப்போதுலேருந்தே வந்து இந்த ஒரு Zoho கிரியேட்டட் ரெவல்யூஷன் இன் சென்னை. ஐ திங்க் என்னென்னா ப்ராடக்ட் பேஸ்ட் சர்வீஸ் பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு முக்கால்வாசி காலேஜில் தெல் பி பிளேஸ்மெண்ட் ட்ரைவ்ஸ் வேர் day 0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். தோஸ் வில் பி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ். அவங்க வந்து மேக்ஸிமம் 1 student or no students place பண்ணுவாங்க. Then there'll be day 1 where the top service based companies CTS, Infosys, Wipro, TCS எல்லாருமே வந்து அந்த பல்க் ஹையரிங் பண்ணுவாங்க. And most of the students will be placed there. அதெல்லாம் service based companies னு சொல்லிட்டு there was a very big divide back in 2015 or 2016. So என்னன்னா service based companies are like we have a team, we know how to develop products. If you want any product, come to us. And clients will be like, let's say we can take a hospital or a bank. For hospital, they need a software for their network of hospitals that all their employees will use for patient health management, account keeping, whatever it is. So, இப்போ அவங்க ஹாஸ்பிட்டல் கிட்ட ஸ்டாஃப் கிட்ட they won't have developers to build that application. So they come to us, we will build the application and give it to them. And மெயின்டெனன்ஸ்க்கு மேபி ஒரு 1 year அந்த கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணியிருக்கோம். That is service. So I am providing them development service with my staff. So அது வந்து சர்வீஸ் கம்பெனி. ஓகே. அதில் தான் அந்த கிளைண்ட் பேஸ்ட் மீட்டிங்ஸ். ஸோ கிளைண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணணும். இப்போ ஒரு ப்ராடக்டாக இருந்தால் நான் ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறேன். என்கிட்ட ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இருக்குன்னா நான் ஒரு சோப் தயாரிக்கிறேன். அந்த சோப்பில் இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு இந்த சோப் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த சோப்பை இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க. ஸோ பீப்புள் ஹூ வாண்ட் that soap can come and buy it from us. அந்த சோப் அதுக்கு வர ஃபீட்பேக் பேஸ் பண்ணி நான் டிசைட் பண்ணி அந்த சோப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதோ ஆர் அதுக்கு ஆட்ரிபியூட் பண்ணுற சில ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ணுறதோ அதெல்லாம் நான் பண்ணுவேன். என்னோட டிசிஷன் அது. திஸ் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி. ஸோ ரொம்ப சிம்பிளாக ப்ராடக்ட் பேஸ் கம்பெனினா நீங்கள் ஒரு சோப் க்ரியேட் பண்ணுவீங்க. இந்த சோப்பை வந்து இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அடுத்தடுத்து நம்ம ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டு அதை வந்து கொடுக்குறோம். ரியல் டைம் எக்ஸாம்பிள் தான் என்ன சொல்லலாம் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கு? ஸோ லெட்ஸ் சே ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி நம்ம ஜோஹோவே எடுத்துக்கலாம். பிகாஸ் ஐ ஒர்க் தேர்ன்றதுனால இப்போது ஜோஹோவில் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் மோர் தேன் 55 to 60 ப்ராடக்ட்ஸ் இப்போது. அண்ட் டீம்ஸே வந்து மோர் தேன் 100 இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது. ஓகே. ஸோ அதில் த டாப் மோஸ்ட் ப்ராடக்ட் வந்து சிஆர்எம் ப்ராடக்ட். ஸோ சிஆர்எம் இஸ் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் ப்ராடக்ட். இப்போது நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து என்னோட கஸ்டமர்ஸ்லாம் யார், இப்போது ஃபோன் பண்ணி ஒருத்தர் என்கொயர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட எல்லா ட்ராக் ரெக்கார்ட் நான் மெயின்டைன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு திருப்பி ஃபாலோ பண்ணுறது, அவங்க எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்காங்க எல்லாத்தையும் நான் ட்ராக் பண்ணுறது கஷ்டம். அதுக்கு எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் அதுக்குன்னு ஒரு 40 பேர் வச்சு டெவலப்பர் டீம் போட்டு நானே பில்ட் பண்ணுறது கஷ்டம். ஸோ வி ஹேவ் அ சிஆர்எம் சாஃப்ட்வேர் Zoho has developed it. நான் Zoho கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்குது, உங்கள் ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறேன். ஸோ தே சே ஓகே, நீங்கள் மந்த்லி இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். தே வில் ஹெல்ப் மீ செட் இட் அப் ஃபார் மை பிஸ்னஸ் அண்ட் ஐ வில் யூஸ் இட். இப்போ அதில் ஏதாச்சும் இஷ்யூ வருது, என்னோட பிஸ்னஸ்க்கு இது செட் ஆகலாம்னா ஐ ரீச் அவுட் டு தெம். அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்களோ வாட் எவர் இம்ப்ரூவ்மெண்ட் தே டூ இஸ் தேர் டிசிஷன் ஆன் தட் ப்ராடக்ட். ஐ எம் ஜஸ்ட் யூஸிங் தேர் ப்ராடக்ட். ஓகே. ஸோ எகெயின் நம்ம Zoho தாண்டி எப்படி கம்பெனி ஸ்விட்ச் ஆனீங்க இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி உங்களோட சைல்ட்ஹுட் எப்படி இருந்துச்சு? ஸோ இப்போ நீங்கள் Zoho தாண்டி அண்ட் தென் ஒரு ஸ்டார்ட் அப் அண்ட் தென் Vimeo மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. இதோட ரூட் எங்கேருந்து ஆரம்பிச்சு? உங்களோட சைல்ட்ஹுட் பற்றி சொல்லுங்கள். ஸோ ஆக்சுவலாக சைல்ட்ஹுட் சொல்ல போனால் இட்ஸ் நத்திங் ஸ்பெஷல். ஏன்னா
ஒரு ரெகுலர் சைல்டு க்ரோயிங் அப் இன் சென்னை எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருந்தேன் நான். அண்ட் ஐ டென்ட் ஹாவ் எனி பேஷன். உங்கள் நேட்டிவ் சென்னை தான்? ஐ வாஸ் born in Vellore, but brought up in Chennai. ஸோ 26 years முன்னாடி சென்னை வந்துட்டேன். ஸோ மோஸ்ட்லி சென்னைனே வச்சுக்கலாம். ஸோ என்னென்னா ஒரு பேஷன், மை ட்ரீம் வாஸ் டு பிகம் அ டெவலப்பர் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பிகாஸ் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ஆர் மோஸ்ட் ஆஃப் தி யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தே வில் பி நோ ஃபீலிங் பேட் தட் சில பேர் வந்து மை ட்ரீம் இஸ் டு டூ திஸ், ஐ எம் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் மை ட்ரீம் ஆர் ஃபாலோ யுவர் ஹார்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லுவாங்க. என்ன ஆகிடும்னா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் எதை நோக்கி போகிறதுனே தெரியல, அப்போ நான் எதை பேஷன்னு சொல்கிறது அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். எனக்கும் இருந்துச்சு. ஐ ஹேட் மை கிளாஸ்மேட்ஸ் ஹூ ஆர் குட் அட் டான்ஸிங், ஹூ ஆர் குட் அட் ஸ்பீக்கிங், எல்லாமே. நம்ம எதுலேயுமே குட்டாக இல்லையே, அப்போது வாட் am I going to doன்ற ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருந்துச்சு. டெல் மை காலேஜ் எண்டிங். இப்போ காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஐ டுக் ஈஸி, தென் ஐ மீன் ஐடி நவ். பட் சைல்டுஹுட் பார்த்தோன்னா ஐ லைக் சால்விங் பசில்ஸ். ஸோ பேக் இன் மை டைம் தினத்தந்தியில் தெல் பி அ புக் கால் சிறுவர் மலர் எவ்ரி ஃப்ரைடே. ஆமாம், ஞாபகம் இருக்குது. அந்த ஃப்ரைடே அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேஜில் அண்ட் மிடில் பேஜில் வந்து தெல் பி லைக் 4 to 5 பசில்ஸ். அந்த எலி வந்து சீஸை போய் பிடிக்கிறதுக்கு தெர் ஹேஸ் டு பி அ மேப், அதை கண்டுபிடிக்கணும் நம்ம. தென் அதை ஃபைண்ட் த டிஃப்ரென்சஸ்ன்னு சொல்லிட்டு 2 இமேஜ் 7 வித்தியாசம் கண்டுபிடிங்கன்னு போட்டுருவாங்க. 7 வித்தியாசம் இருக்கும். ஸோ என்னென்னா மார்னிங் 8 o'clock நான் எழுந்திரிக்கிறேன் அப்படின்னா அதை நான் சால்வ் பண்ணாமல் ஸ்கூல் போகிற மூடே வராது எனக்கு. ஓகே, அது ஒரு தனி கிக் கொடுத்துச்சு. சால்வ் பண்ணிட்டோம், நைஸ். பட் அப்போ எனக்கு தெரியல அந்த ப்ராப்ளம் சால்விங் இப்போ எனக்கு கை கொடுக்கும்னு தெரியல எனக்கு. ஓகே. ஸோ அண்ட் அதை தாண்டி பார்த்தோன்னா ஐ வாண்டட் டு பிகம் அ டாக்டர் பிகாஸ் வீட்டில் எல்லாருமே அண்ணா இன்ஜினியர் ஆகிடுவா, நீ டாக்டர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு இன்ட்ரென்சிக்காக ஒரு செட்டில் ஆயிடுச்சு. எல்லாரையும் மாதிரி ஒரு இந்தியாவில் பிறந்தாலையும் டாக்டர் ஆகணும்னு பேரண்ட்ஸ் முடிவு பண்ணிடுறாங்க அந்த மாதிரி. ஓகே, ஸோ டாக்டர் ஆகிடுவான், ஈவன் டாக்டர் ஆகிடும், நல்லா படிக்கிறேன், ஸோ டாக்டர் ஆகிடுவான். மை மார்க்ஸ் ஒரு கன்சிஸ்டன்ட்லி ஹை, நல்லா படிப்பேன். எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அது எனக்கு புரிஞ்சிடும், அவ்வளோ ஐ வில் நாட் ஃபர்கெட். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டில் நல்லா படிச்சுட்டு இருந்தேன். ஸோ டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு வெறியில் இருந்தேன். 11th and 12th பயாலஜி எடுத்தேன். டில் தென் இன்னும் கேட்டால் காலேஜ் செகண்ட் இயர் வரைக்கும் எங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் அப்படின்னா ஒர்க் பண்ணுறதுக்கு கிடையாது, கம்ப்யூட்டர்னால் விளையாடுறது. ஸோ த நார்மல் ஸ்டேட்மெண்ட் இஸ் கம்ப்யூட்டர் விளையாடுறியா, அதுதான் கொஸ்டினாகவே இருக்கும். பிகாஸ் ஈவன் ஐ டென்ட் நோ கம்ப்யூட்டரில் என்ன. மோஸ்ட்டாக நம்ம படம் பார்த்து விளையாடலாம். படத்தில் இப்போது யார்டே நீ மோகினி படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தனுஷ் ஏதோ டைப் பண்ணுவார், ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கோம், இஷ்யூ ஆயிடுச்சு. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து C++ படித்து இஷ்யூ சால்வ் பண்ணுறாரு, தென் ஆஸ்திரேலியா போயிடுவார். தட்ஸ் ஆல் வி நோ அபவுட் ஐடி. ஸோ ஐ டென்ட் நோ என்ன பண்ணுவாங்க ஐடியில். தென் 12th கட் ஆஃபில் ஒரு 2 marks கம்மியாயிருச்சு. அதனால் ஐ குடன்ட் கெட் அ சீட் டைரெக்டாக. டொனேஷன் கண்டிப்பாக முடியாது அப்போ இருந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு. ஸோ ஐ டுக் இசி. ஏன் சிஎஸ்சி எடுக்கலன்னா ஐ டென்ட் நோ கம்ப்யூட்டர் ஜாப்னா என்ன. ஸோ இசி எடுத்தால் தெர் இஸ் திஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி. எலக்ட்ரானிக்ஸ் பிடிச்சா எலக்ட்ரானிக்ஸ் போகலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடிச்சா எந்த யார் வம்பத்துமுக்கும் போகாமல் இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. தென் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது ஐ வாண்டட் டு டூ சம்திங். ஏன்னா லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு. மை பாத் வாஸ் சம்திங். திடீர்னு சேஞ்ச் ஆகும்போது ஐ குடன்ட் பேனிக் ஆகிட்டோன்னா அவ்வளோதான், லைஃபே போச்சு, இன்ஜினியரிங் காலேஜ் வேஸ்ட்டு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சுன்னா ஐ வில் நாட் டூ எனிதிங். ஒரு ரெகுலராக போயிட்டு வேலை கிடச்சா வேலை, இல்லைனா வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே சுற்றிட்டு இருக்க ஒரு சுச்சுவேஷன் இருக்கக்கூடாது. ஸோ ஐ ஸ்டார்டட் டூயிங் பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ், ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன்ஸ். ஐ வாஸ் நாட் அ டெக்னிக்கல் ஜீனியஸ். எலக்ட்ரானிக்ஸில் நல்லா படித்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணேன் அப்படின்னா நோ. பட் ஐ வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் வாட் எவர் இஸ் அவுட் தேர். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 11 to 12 காலேஜஸ் போயிருப்பேன் நான். அந்த பேப்பர் ப்ரெசென்ட் பண்ண பேப்பர் இது எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் பேஸ் பண்ணி தான் பண்ணுறீங்க? ஈஸி. எஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் லிட்டில் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ். என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு கோடிங் தெரியும். அவன் எதுக்கு ஈஸியாக எடுத்தான்னு தெரியல, பட் கோடிங் தெரியும். ஸோ அவன் கூட சேர்ந்துட்டு இட் வாஸ் அ காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ ப்ராஜெக்ட் போய் ப்ரெசென்ட் பண்ணுறது அது என்னென்னா மோர் தேன் தி ப்ராஜெக்ட், மோர் தேன் தி டெக்னிக்கல் ப்ராசஸ். வேறு ஒரு காலேஜ் போய் நான் அங்கே இருக்க அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடிஸ் ஸ்டாஃப் உட்காந்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. ஸ்டேஜ் மேலே போய் நான் பண்ண பிபிடியை நான் ஒரு டெக்னிக்கல் டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவங்க என்ன லிசன் பண்ணுறாங்க அப்படின்றதே வந்து இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்போஷர். ஏன்னா இஃப் லைக் நம்ம பேசினா ஒருத்தர் கேட்பாங்கன்ற கான்ஃபிடென்ஸ் அப்போ தான் வரும். இல்லைனா என்ன ஆகிடும், நம்ம பேசி யார் கேட்க போகிறா அப்படின்ற ஒரு இம்போஸ்டர் சிண்ட்ரோம் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு அவ்வளோ டேலண்ட்லாம் இல்லை. இப்போ நிறைய பேர் வந்து லைக்
பெரிய பெரிய இடத்துல போய் பேசுகிறாங்க, சின்ன சின்ன பசங்கள்லாம் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. நம்மளுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் வந்து திடீர்னு வராது. அதான் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 12 பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் பண்ணதுக்கும் நீங்கள் 12th பண்ணதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஓகே. மீனாட்சி சுந்தரராஜன் காலேஜ் போயிருந்தோம். எனக்கு அந்த டாபிக் என்னன்னு தெரியாது, ஏன்னா எங்கள் ஸ்டாஃபோட பேப்பர் அது. ஷீ செட் கோ ஃபார் அ பேப்பர் ப்ரெசன்டேஷன், இந்த பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணு, தப்பாக போனாலும் பரவாயில்ல, ப்ரைஸ் அடிக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ப்ரெசென்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அது பயங்கர அட்வான்ஸ்டான டாபிக். நான் செகண்ட் இயர் அப்போ ஈஸி. அதில் வந்து ஏதோ அது அப்பயே மிஷின் லேர்னிங் பற்றிலாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, பட் ஐ வாண்டட் டு டூ சம்திங். ஸோ அந்த இடத்துல போயிட்டு ஏதோ ப்ரெசென்ட் பண்ணி முடிச்சிட்டேன், பிபிடி ரெடி பண்ணி. பட் அந்த ஜட்ஜ் வந்து ஹி ஆஸ்க் மீ லைக் 4 to 5 questions. எந்த கொஷனுக்குமே ஆன்சர் தெரியல. ஸோ ஹீ ஃபவுண்ட் அவுட் தட் திஸ் வாசன்ட் மை பேப்பர் ஆப்வியஸ்லி. அப்போ வந்து ஒரு எம்பாரஸ்மெண்ட் ஒன்று இருக்கும், என்னடா இப்படி ஆகிப்போச்சு, இத்தனை பேர் இதில் இப்படி கொஷின் கேட்டு தெரியாமல் போச்சு அப்படின்னு. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, ஓகே, ஐ நியூ எக்ஸாக்ட்லி வேர் ஐ வாஸ் கோயிங் ராங், நாட் வித் த டெக்னிக்கல் திங்ஸ், பட் நான் ப்ரெசென்ட் பண்ண விதத்தில். நான் ப்ரெசென்ட் பண்ணும்போதே எனக்கு இந்த விஷயம் தெரியாதுன்ற மாதிரியே ப்ரெசென்ட் பண்ணிட்டுருந்தேன், ஒரு டவுட்டோடையே ப்ரெசென்ட் பண்ணிட்டுருந்தேன். தென் நெக்ஸ்ட் என்னாச்சுன்னா, வி பில்ட் அ ஸ்மால் ப்ராஜெக்ட், ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி. அதுக்கு நான் ஒரு பிபிடி ரெடி பண்ணேன். ஸோ மை கான்ஃபிடன்ஸ் வாஸ் ஹையர் வித் திஸ் டாபிக். அண்ட் போன வாட்டி பண்ண மிஸ்டேக் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு, நம்மளுக்கு இதை பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி பேசணும். தென் பட் ஓப்பன் டு கிரிட்டிசிசம். ஸோ போயிட்டு நெக்ஸ்ட் பிபிடி எஸ்ஆர்எம் ஈஸ்வரி காலேஜ், அங்கே போயிட்டு ஐடி டிபார்ட்மெண்ட் அண்ட் இசி டிபார்ட்மெண்ட் 2 சிம்போசியம் அட்டன் பண்ணோம். இசி டிபார்ட்மெண்ட் போயிட்டு ஃபர்ஸ்ட் பேப்பர் ப்ரெசன்டேஷன் சொல்லி நாங்கள் தான் லாஸ்ட் போயிட்டு எங்கள் ப்ரோட்டோடைப் எடுத்து வச்சோம். ஹெச்ஓடி வந்து ஸ்டாப்னு சொல்லிட்டு போய் சிசி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி, இசி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. எதுக்கு அப்படின்னா, நாங்கள் ஏதோ பண்ணியிருக்கோம், ஏதோ பையங்க ஏதோ பெருசாக பண்ண போகிறாங்க அப்படின்ற. எங்களுக்கு இன்னும் பயம் ஜாஸ்தியாகிடுச்சு. ஐயோ, ஒரு டிபார்ட்மெண்ட்டே முடியாது, 2 டிபார்ட்மெண்ட்டை கூட்டு ஒன்றே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தென் அப்போது அந்த நம்ம பேசுகிறத கேட்க ரெடியாக இருக்காங்க அப்படின்றது வந்து இல் கிவ் யூ அ பூஸ்ட். அண்ட் அந்த எந்தூசியசம் வந்துச்சு, நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். அண்ட் எங்களோட பேப்பர் என்னன்னா, இது ப்ரோட்டோடைப், இதை இப்படி ஆக்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்கோப்பை பற்றி பேசியிருந்தோம். நான் அதை முடித்ததுக்கப்புறம் வி வந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ். அதுக்கப்புறம் இந்த எல்லா பேப்பர் ப்ரெசன்டேஷனும் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வந்துடும். என்ன ஆயிடுச்சுன்னா, தட் கேவ் மீ த கான்ஃபிடன்ஸ் தட் நீங்கள் எவ்வளோ நீங்கள் பேசுகிறத பற்றி கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களோ அவ்வளோதான் அட்டென்ஷன் தே வில் கிவ் யூ. நம்ம வந்து பயந்துட்டு, இப்போ நான் வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேங்க, இது வந்து இதெல்லாம் பண்ணணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறத விட, இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணியிருக்கேன், இதை வந்து இப்போ இம்ப்ரூவ் பண்ணால் இது இப்படி ஆகும், இதுக்கான ஸ்கோப் இவ்வளோ இருக்குது, நாங்கள் இதில் இந்தந்த ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் கான்ஃபிடென்ட்டாக அவங்களோட ஐயை பார்த்து பேசினேன் அப்படின்னா, தட் கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் வைப். தே வில் வாண்ட் டு நோ மோர் அண்ட் வி வில் வாண்ட் டு டெல் தெம் மோர். ஸோ தட் இஸ் சம்திங் ஹியூஜ். ஓகே, சூப்பர். நீங்கள் அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் சொல்கிறீங்க, நிறைய பேர் வியூவர்ஸ் நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு பேப்பர் ப்ரெசன்டேஷன்னா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பாங்க. அதே மாதிரி எப்படி நீங்கள் டிஃப்ரெண்ட் காலேஜஸ்க்கு போய் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணீங்க, இதோட ப்ராசஸ் குயிக்காக சொல்லிட்டீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வியூவர்ஸ். ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷனாக பேசிக்லி ஒரு ஃபார்மேட் இருக்குது. என்னென்னா IEEE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது. ஸோ நம்ம எழுதின டெக்னிக்கல் இனோவேஷன்ஸாக இருக்கலாம், ஆல்ரெடி இனோவேட் பண்ண இன்வென்ட் பண்ண ஒரு ப்ராசஸை யூஸ் பண்ணி நான் ஒரு விஷயத்தை புதுசாக பண்ணுறதா இருக்கலாம். ஸோ லெட்ஸே என்னோட ஒன் ஆஃப் த பேப்பர்ஸ் வந்து ஸ்மார்ட் லாக்ஸ்ன்னு சொல்லிட்டு, அது இப்போ மார்க்கெட்லேயே நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் மொபைல் ஆப் மூலிமா லாக்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஐ ஹெல் செட் அ பாஸ்வேர்ட் போட்டோன்னா லாக் அன்லாக், என்னோட வீட்டோட டோர் அன்லாக் ஆகும். அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு. அதுக்கு அந்த ஃபார்மேட்டில் நான் ஒரு பேப்பர் பண்ணுறேன். பேப்பர்னால் என்னென்னா, ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு இன்ட்ரொடக்ஷன், அந்த ப்ராப்ளம் கரண்ட்டாக என்ன அதுக்கு சொல்யூஷன் இருக்குது, நான் சொல்கிற ப்ராப்ளம்க்கு அந்த சொல்யூஷன் ஏன் செட் ஆகலை, அதுக்கு நான் ப்ரொப்போஸ் பண்ணுற சொல்யூஷன் என்ன, அதோட ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட் என்னெல்லாம் இருக்கலாம், இந்த ஃபார்மேட்டில் ஒரு பேப்பர் பண்ணுவோம். அதில் நிறைய டெக்னிக்காலிட்டி இன்க்ளூட் பண்ணுற மாதிரி, பிகாஸ் இட்ஸ் அ டெக்னிக்கல் பேப்பர். ஸோ லெட்ஸே நான் இப்போ இந்த லாக் பில்ட் பண்ணுறேன்னா என்ன மாதிரியான போர்டு யூஸ் பண்ணுறேன், இப்போ ஆர்டினோ போர்டு யூஸ் பண்ணுறேன், அந்த ஆர்டினோ போர்டுக்கு என்ன மாதிரி கோடிங் பண்ணுறேன், இதெல்லாமே மென்ஷன் பண்ணி ஒரு பேப்பர் பண்ணுறேன். ஸோ தென் எல்லா காலேஜஸ்லேயும் சிம்போசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும். தட் வாஸ் த மெயின் என்ட்ரி பாயிண்ட் ஃபார் அஸ். ஓகே, இது எங்கே போய் ஃபைண்ட் பண்ண முடியும்? இப்போது ஜென்ரலாகவே இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குமா? யா, ஸோ இப்போது ஈவெண்ட்ஸ்
லிஸ்ட் பண்ணுறதுக்குன்னே வந்து நிறைய சைட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ ஈவென்ட்ஸ் ப்ரைட் இருக்குது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் மேக் யூஸ் ஆஃப் யுவர் நெட்ஒர்க். உங்கள் ஸ்கூலில் உங்கள் கூட படித்த நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் காலேஜஸில் இருப்பாங்க. இப்போ நான் போன எல்லா காலேஜுமே என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தராவது படிச்சிருப்பாங்க. அண்ட் ஐ டென்ட் கேர் அபவுட் த டிபார்ட்மெண்ட். நான் ஐடி டிபார்ட்மெண்ட் சிம்போசியம் போயிருக்கேன். ஆல் ஐ வாண்டட் டு டூ வாஸ் go to that college, see how that is, like what is happening in that college, and அந்த காலேஜில் நடக்கிறதுக்கும் என் காலேஜில் நடக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அவங்களோட லேப்ஸ் என்ன இருக்குது, அதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் மெயினாக போகணும். ஸோ தட் பர்சன் வில் கால் மீ அண்ட் டெல், இந்த மாதிரி ஒரு சிம்போசியம் இருக்குது, அவ்வளோதான். தேல் கிவ் த வெப்சைட், அதில் போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஒரு ஃபார்ம் இருக்கும், ஃபார்ம் சப்மிட் பண்ணால் ரெஜிஸ்டர் முடிஞ்சது. சூப்பர் கூல். த டஃபஸ்ட் பார்ட் இஸ் டு கெட் த ஓடி இன் யோர் காலேஜ். அது நம்ம தான் ஹேண்டில் பண்ணோம். ஓகே. இதெல்லாமே கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்குது. அண்ட் தென் ஐ திங்க் ஃபைனல் இயரில் நீங்கள் பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஜேர்னி எப்படி போச்சு? அது வந்து ஒன் ஆஃப் த ஐ திங்க் லைஃப் சேஞ்சிங் ஜேர்னிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிட்டோம் 3 years. சிஎஸ்சி அப்போ கூட கோடிங்னா பெருசாக தெரியாது. ஃபர்ஸ்ட் இயரில் C++ சொல்லி தருவாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லி தந்தாங்க. அதில் ஒரு சின்ன இது இருந்துச்சு, நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறத இதில் பண்ணுறோம் அப்படின்னு. பட் ஒரு டவுட் இருந்துச்சு, 11th and 12th சிஎஸ்சி படிச்சுட்டு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் பசங்க இருக்காங்க, அவங்க படிக்கிறத விட நம்ம என்ன படிச்சிட போகிறோம் அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. நம்ம எலக்ட்ரானிக்ஸ், ஸோ எலக்ட்ரானிக்ஸில் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம், ஆப்வியஸ். முடிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு ஹையர் ஸ்டடீஸ், அந்த ஐடியாவில் தான் இருந்தேன். தென் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் சுதர்ஷன் டோல் மீ, இப்போது பிளேஸ்மெண்ட்டுக்கு ஐடி கம்பெனி தான் 90% வருவாங்க, எலக்ட்ரானிக்ஸ் ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியாக வருவாங்க. எந்த இயர் அது நீங்கள் உங்களோட பிளேஸ்மெண்ட்? இது ஆக்சுவலாக பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயரோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர் இருக்கும், விச் வாஸ் 2015 ஜூலை ஆகஸ்ட். ஸோ அப்போ வந்து 90% ஐடி கம்பெனிஸ் தான் வரும். இப்போ ஐடி கம்பெனிஸ் வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வில் செக்யூர் அ ஜாப் செக்யூர் பண்ணிடல. ஏன்னா ஆகஸ்ட்லேயே பிளேஸ்மெண்ட் முடிஞ்சிட்டு இஃப் வி கெட் அ ஜாப், எனக்கு வேலைன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா வி ஹேவ் தி நெக்ஸ்ட் 8 months டு ஃபிகர் அவுட் ஹையர் ஸ்டடீஸாக இல்லையா, இல்லை வேலைக்கு போகிறோமா எல்லாமே. அப்போ இதை ஃபஸ்ட்டு செக்யூர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஹீ டோல் மீ, ஓகே ஐடியில் போகிறோம், ஆனால் சும்மா போய் உட்காந்தா வேலை தர மாட்டாங்க, ஏதாச்சும் படிக்கணும். ஸோ முன்னாடி NIITன்னு சொல்லிட்டு ஒரு அகாடமி இருக்கும் இங்கே. ஸோ தே டாட் அஸ் ஜாவா. அங்கே போய் ஜாயின் பண்ணேன், வீக்லி 2 classes. ஜாவா ஸ்லோவாக படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்களோட சீனியர் ஒருத்தவங்க வந்து எங்கள் காலேஜில் ஷீ காட் பிளேஸ்ட் இன் Zoho. அப்போ தான் Zoho அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இருக்குது. இது ஃபைனல் இயரில் 3rd இயரோட செகண்ட் செமஸ்டர், அதாவது 6th செமஸ்டர். அப்போ தான் வந்து நீங்கள் அந்த ப்ரோக்ராமிங்குள்ளேயே டீப்பாக என்ட்ரு ஆகுறீங்க. ஆமாம், இன்னும் 3rd year. லைக் ப்ரோக்ராமிங்னா இதெல்லாம் பண்ணலாம் ஓகே அப்படின்னு ஒரு எக்ஸ்போசர் இருந்ததே அப்போ தான். ஓகே. ஸோ அவங்க வந்து ஜோஹோவில் பிளேஸ் ஆன உடனே காலேஜ் வாஸ் ஷாக்ட். இவ்வளோ பெரிய பேக்கேஜ், ஐ திங்க் அப்போ வந்து ஃப்ரெஷருக்கு தே கேவ் 6.5 பேக்கேஜ். ஸோ 6.5ன்றது வாஸ் ஹியூஜ் ஃபார் அ tier 3 காலேஜ் அண்ட் 1 person getting. Even now it's huge for a fresher. Yeah, definitely. ஸோ இது வந்து ஷாக்கிங்காக இருந்தபோது என்னாச்சு, நம்ம ஐடியில் வேலை தேட போகிறோம் முடிவாயிருச்சு. ஸோ வை நாட் கிவ் ஆர் பெஸ்ட் ஷாட், அந்த ஒரு ஐடியா மைண்டில் ஓடி இருந்துச்சு. ஸோ ஜாவா படிக்க ஆரம்பித்தோம். தட்ஸ் வென் மை ப்ராப்ளம் சால்விங் திங்ஸ் கேம் இன். ஓகே, அந்த சீனியர்கிட்ட பேசிவிட்டு வாட் ஷீல் டூ இஸ், திடீர்னு ஃபோன் பண்ணிட்டு நான் ஒரு பசில் சொல்கிறேன், அது ஜாவாவில் சால்வ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னாக சேலஞ்ச் பண்ணுவாங்க. உடனே நான், என் ஃப்ரெண்டு சுதர்ஷன் அண்ட் இன்னும் 2 பேர் எல்லாருமே வந்து வீட்டில் உட்காந்து பயங்கரமாக கோட் அடிக்க ஆரம்பித்தோம். தட் ப்ரோக்ராம் கேன் பி ரிட்டன் இன் லைக் 10 lines மேக்ஸிமம். நாங்கள் ஒரு 75 லைனுக்கு கோட் அடிப்போம், எப்படியாவது ஆன்சர் வர வச்சிடணும், ஏதாவது பண்ணி வர வச்சிடணும், பிகாஸ் வி நோ ஒன்லி பேசிக் ஜாப். ஸோ அதெல்லாம் பண்ண என்ன ஆயிடுச்சு, வி காட் ஃபெமிலியரைஸ்ட் வித் த கோடிங் இட் செல்ஃப். ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, இதை வந்து நான் மேனிப்புலேட் பண்ணி இப்படி மாற்றணும், ஒரு ஆனகிராமா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை வந்து என்னென்ன பண்ணலாம், வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் what are the possibilities of doing something with that string அப்படின்றது எனக்கு ஃபெமிலியர் ஆயிடுச்சு அந்த ஃபன் கேம்ஸில். தென் பிளேஸ்மெண்ட் வந்தாங்க. இசி டிபார்ட்மெண்ட்டில் we were only a very select few were the favorites to get a job in IT product companies. அதில் நாங்கள் முதல் கம்பெனி Zoho வந்தாங்க. ஸோ அந்த வருஷம் there was a small change in placement drive Zoho-ஓடதில். என்னென்னா ஃபர்ஸ்ட் 2 rounds இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆப்டிடியூட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் லைக் ஒரு மல்டி செலக்ட் மாதிரி கோட் ஸ்னிப்பெட் இருக்கும், அதுக்கு அவுட்புட் என்னன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணோம். அது 2மே கிளியர் பண்ணிட்டோம். தேர் வாஸ் அ ஹியூஜ் நம்பர் ஆஃப் பீப்புள். தென் மெயின் காலேஜ், வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் போயிருந்தோம். அப்போது தே கேவ் அஸ் அ சாய்ஸ், ஐடி ஜாப் ஆர் டெவலப்பர் அப்படின்ற ரோலுக்கு போகணுன்னா தேர் இஸ் அ அட்வான்ஸ்ட் கோடிங் டெஸ்ட் 3rd round.
இல்லை அப்படின்னா தேர் இஸ் அ ஹை லெவல் ஆப்டிடியூட் டெஸ்ட். இது ரெண்டுத்தில் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ இசிஇ அண்ட் மெக்கானிக்கல் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருமே ஆப்டிடியூட் சைட் போயிட்டாங்க. ஓகே. நானும் என் ஃப்ரெண்டும் நம்ம தான் எத்தனை நாள் கோடிங் படிச்சிருக்கோமே, நம்ம கோடிங் எடுப்போம்னு சொல்லிட்டு போனேன். தேர்ட் ரவுண்ட் மொதல் லைனே தெரியல எனக்கு கோடில், பிகாஸ் தட் வாஸ் அ பிகர் கொஸ்டின், எங்கள் ஸ்கோப்புக்கு தாண்டி இருந்துச்சு. எங்கள் கூட சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் பசங்க இருந்தாங்க. இன் ஹாஃப் அன் ஹவர் தே ஃபினிஷ் 9 மாடியூல்ஸ் இன் தட் கொஸ்டின். வி குடன்ட் ஃபினிஷ் ஈவன் 1. ஸோ அந்த ரவுண்டில் வெளியே வந்தாச்சு. ஐ டென்ட் கெட் அ ஜாப் வென் ஃபஸ்ட்டு கம்பெனி இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஜோஹோ தான். ஜோஹோ. ஐ டென்ட் கெட் அ ஜாப். இல்லை என் சீனியர் வேறு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு, அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் வந்து ஓகே இன்னும் கொஞ்சம் நிறைய படிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ஐ அட்டெண்டட் 13 ப்ராடக்ட் கம்பெனிஸ் ஆஃப்டர் தட். ஃபர்ஸ்ட் ஜோஹோ ஃபெயில் ஆகுறீங்க, அதுக்கப்புறம் 13 கம்பெனிஸ்க்கு எகைன் அப்ளை பண்ணுறீங்க. ஓகே. நோ, திஸ் வாஸ் பிளேஸ்மெண்ட். ஓ, ஸோ டே 0ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் நிறைய ப்ராடக்ட் கம்பெனிஸ் வந்தாங்க. தேல் ஹையர் லெஸர் பீப்புள் பட் தே கெப்ட் கம்மிங். ஸோ ஒரு கம்பெனிலையும் ஏதாச்சும் ஒரு ரீசனுக்காக ரிஜெக்ட் ஆகும். இந்த கான்செப்ட் தெரில, ஸோ ரிஜெக்ட். இந்த கோட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியல, ஸோ ரிஜெக்ட். அந்த ப்ராப்ளம் வீட்டுக்கு போயிட்டு ஏன் ஃபெயிலாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பண்ணி பார்ப்பேன். தட் பிகேம் மை அப்சஷன். ஒரு பசில் சால்வ் பண்ணால் தான் ஸ்கூலுக்கு போக முடியுன்றது வந்து இங்கே எனக்கு ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர், இது ஒரு நல்ல பாயிண்ட் நீங்கள் சொல்கிறது. ஸோ 13 கம்பெனிஸ் அப்ளை பண்ணுறீங்க, ஒரு கம்பெனியில் நீங்கள் அட்டன் பண்ணல அப்படின்றப்ப அங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க. அந்த மிஸ்டேக் என்னன்றது வீட்டுக்கு வந்து எகைன் ரெக்டிஃபை பண்ணுறீங்க. அந்த மிஸ்டேக் கரெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இன்டர்வியூக்கு போகிறீங்க. ஸோ இது கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. ஆமாம், சூப்பர். திஸ் ஹஸ் பீன் தேர் ஃபார் லைக் 8 years now. இப்போ கூட நான் இன்டர்வியூவில் நிறைய ஃபெயில் ஆகிருக்கேன். என்னன்னா என்னோட ஒரே கான்செப்ட் வந்து வென் யூ ஃபெயில் அண்ட் கெட் ரிஜெக்டட் ஃபார் ஒன் ரீசன் யூ ஷுடன்ட் கெட் ரிஜெக்டட் ஃபார் த சேம் ரீசன் அகெயின். அவ்வளோதான் என்னோட கான்செப்ட். இன்டர்வியூவில் எனக்கு ஆன்சர் தெரியலனா கூட ஐ டெல் த இன்டர்வியூர் சி இப்போதைக்கு எனக்கு இது ஸ்ட்ரைக் ஆகலை, ஐம் பிளாங்க், எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் பாசிபிள் சொல்யூஷன் இஸ் திஸ், பட் ஆஃப்டர் திஸ் இன்டர்வியூ இஸ் எண்டட் ஐ வில் கோ அண்ட் செக் வாட் த ரைட் ஆன்சர் இஸ் அண்ட் ஐ வில் ப்ராக்டிஸ் அப்படின்னு அவங்ககிட்டே சொல்லிவிடுவேன். தேல் பி ஓகே வித் தட். பாஸாக ஃபெயிலான்றது அப்புறம் சொல்லுவாங்க, பட் ஐ வில் டெல் திஸ் பிகாஸ் ஐ வில் டூ தட். ஸோ தென் 12 கம்பெனிஸ் அட்டன் பண்ணேன். தென் அத்தனா ஹெல்த் கேர் வந்தாங்க. அதில் ஐ காட் பிளேஸ் லைக் ஐ காட் அ ஜாப் அங்கே. தட் வாஸ் அ QA இன்ஜினியரிங் ரோல். பட் அப்போதைக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஒரு வேலை கிடச்சிருச்சு அப்படின்றது பெரிய விஷயம். மை எய்ம் வாஸ் டு கெட் அ ஜாப் இன் டே 0. டே 1 வரதுக்கு, சர்வீஸ் கம்பெனிஸ் வரதுக்கு முன்னாடி ஐ ஷுட் கெட் அ ஜாப். என் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு எனக்கு அண்ட் இன்னொரு பொண்ணுக்கு தான் ஒர்க் கிடச்சிது. அந்த இன்னொரு பொண்ணு ஆப்டிடியூட் சைட் போயிட்டு ஒர்க் கிடச்சிச்சு ஜோஹோவில். அதுக்கும் ஷாக். ஆப்டிடியூட் மட்டும் படித்து ஜோஹோவில் வேலை கிடைக்குதா அப்படின்ற ஒரு ஷாக் இருந்துச்சு. அப்போது ஐ வாஸ் த செகண்ட் பர்சன் டு கெட் ஜாப், அதுவும் கோடிங்கில். ஸோ அப்போ வந்து ஒரு ரிலீஃப் இருந்துச்சு. அப்போ என்னோட சீனியர் திருப்பி கால் பண்ணாங்க, ஜோஹோவில் ஒர்க் பண்ணுற சீனியர். சி தேர்ஸ் அன் ஆஃப் பிளேஸ்மெண்ட் ட்ரைவ், என்ன நீ அப்ளை பண்ண. ஓகே, ஜாப் பேக்கப் இருக்குது, நவ் ஐ கேன் ட்ரை வாட் எவர் ஐ வாண்ட். ஸோ ஐ அப்ளை. அங்கே போனேன். அங்கே வந்து த ப்ராசஸ் வாஸ் மோர் ரிகரஸ். ஏன்னா கொஞ்சோண்டு பேர் தான் இருக்காங்க. காலேஜ் பிளேஸ்மெண்ட்னா 120 பேர் இருப்பாங்க. தே ஹேவ் டு ஃபினிஷ் இட் சோன். அங்கே மொத்தம் 12-20 பேர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சது, செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சது. செகண்ட் ரவுண்டில் ஒரு சின்ன மிஸ்டேக்னால என்னோடய ஃப்ரெண்ட் சுதர்ஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு தான் அட்டன் பண்ண போனீங்க? ஆமாம், லைக் நாங்கள் 2 பேர் அப்ளை பண்ணோம். செகண்ட் ரவுண்ட் அவன் ரிஜெக்ட் ஆகிட்டான். தென் தேர்ட் ரவுண்ட் ஐ வாஸ் த ஒன்லி ஒன் ஃப்ரம் மை காலேஜ் என்டையர்லி. அந்த ரவுண்ட் வந்து இட் வாஸ் ஃபன். ஏன்னா எனக்கு பிடிச்ச ஒரு ப்ராப்ளம் மாதிரியே கொடுத்தாங்க. ஸோ தட் ப்ராப்ளம் வாஸ் தேர்ஸ் அ ரூம், ஒரு 6x6 ரூம் இருக்குது. அதில் ஒரு பக் நம்ம கொடுக்குறோம். அந்த பக் வந்து எய்தர் ஒரு ஸ்டெப்லேயும் எய்தர் லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும், ஆர் ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட்டில் போகும். அவ்வளோதான் அந்த பக் பண்ணும். யூ ஹேவ் டு ஃபைண்ட் தி ஆப்ஜெக்ட் இன் த ரூம். ஆப்ஜெக்ட் கண்டுபிடிச்சா பக் வந்து ஆப்ஜெக்ட் ஃபவுண்டுன்னு சொல்லணும். இதுதான் ப்ராப்ளம். திஸ் வாஸ் வெரி அப்ஸ்ட்ராக்ட். எனக்கு என்ன இதை வந்து எப்போ கோடில் பண்ணுறதுன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் என்னென்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், அது வந்துருச்சு. எனக்கு அந்த எலி அதுக்கு மைண்டுக்கு வந்துருச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் கோட். வி ஹேட் 1.5 hours டைம். அப்போது நான் பாட்டுக்கு ஜாவா தான் ஃபங்க்ஷனாக போட்டு எழுதிட்டு தென் ஐ ஷோட் டு தெம், சி ஐ ஹவ் டன் இட் டில் திஸ். லெஃப்ட் ரைட் திரும்ப நீங்கள் கொடுக்குற கமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாயிண்டர் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். கண்டுபிடிச்சிச்சுன்னா கண்டுபிடிச்சுன்னு சொல்லுவோம். தேவர் பக்ஸ் தேர். பட் ஐ எக்ஸ்பிளைன்ட் இட் ஸோ தேட் இன் அ வெரி கான்ஃபிடென்ட் வே. இன்னும் 10 minutes டைம் வந்துன்னா ஐ வில் டூ தட் அப்படின்ற மாதிரி. பண்ண முடியுமான்னு தெரியல, பட் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ஸோ தே செலக்டட் மீ அண்ட் ஒன் அதர் கை. ஹீ வாஸ் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் காலேஜ், சாஸ்திரா காலேஜ். ஸோ ஃபைனல் ரவுண்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ. அங்கே வந்து பயங்கர நர்வஸாக இருந்துச்சு. ஏன்னா ஜோஹோன்றது ட்ரீம் கம்பெனியாக செட் பண்ணியிருந்தோம் இல்லையா அப்போது. அண்ட் தட் வில் பி லைஃப் சேஞ்சிங். ஸோ
இன்டர்வியூ இருக்கேன். யூஸ்வலாக இன்டர்வியூ எடுக்கணும் எப்படி நடக்கும்னா ஒரு 45 மினிட்ஸ் இருக்கும், ஒருத்தர் எடுப்பாங்க. பட் இது வந்து என்ன ஒரு ரூமில் உட்கார வச்சிட்டாங்க. இன்டர்வியூவர்ஸ் 6 பேர் மாறி மாறி வந்தாங்க. ஓகே. தட் வென்ட் ஃபார் 3 hours. நடுவில் ஒரு 10 minutes பிரேக்லாம் இருந்துச்சு. இந்த ஆக்சுவலாக இந்த ரவுண்ட் சொன்னால் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க எதை கேட்டாலும் எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். உனக்கு டிபி கான்செப்ட் தெரியுமா? தெரியாது, ஏன்னா ஈஸி. உனக்கு ஓஎஸ் கான்செப்ட் தெரியுமா? தெரியாது, ஏன்னா ஈஸி. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஈஸினால் எனக்கு தெரியாதுன்ற ஒரு ரீசன் சொல்லிட்டு இருந்தேன். பட் தட் வாஸ் நாட் இனஃப் ஆப்வியஸ்லி. ஸோ நான் என்ன சொன்னேன், இப்போது இத்தனை ரவுண்ட் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா என்னோடய எஃபர்ட்னால. எனக்கு சிலபஸில் இதெல்லாம் இல்லை. எனக்கு ப்ராப்ளம் சால்விங் பிடிச்சிருக்கு, எனக்கு கோடிங் அதனால் பிடிச்சிருக்கு, அதனால் நான் போட்ட எஃபர்ட்டில் எனக்கு இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ ஐ அஷ்யூர் யூ தட் ஐ கேன் லேர்ன் ஃபாஸ்டர் அண்ட் ஐ வில் பி மோர் இன்வால்வ்ட் வித் திஸ் பிகாஸ் ஐ லைக் தி பேஸ் ஆஃப் திஸ். ப்ராப்ளம் சால்விங் தான் என்னோடய பேஸ். அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். கான்செப்ட்ஸ் படிக்கிறது இட்ஸ் ஓகே, எல்லாமே ஆன் டாப் ஆஃப் தட். எனக்கு ஒரு 3 weeks டைம் கொடுத்தீங்கன்னா ஐ வில் பி ஏபிள் டு ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ தே ஸ்டார்ட் கிவிங் மீ ப்ராப்ளம் சால்விங். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். ஒரு சோலார் பேனல் இருக்குது. சோலார் பேனல் வந்து சன்னை ஃபேஸ் பண்ணியிருந்தால் பெட்டர் இல்லையா? ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு ஒரு ஃபீல்டு இருக்குது, சோலார் பேனல்லேருந்து சன் எலக்ட்ரிசிட்டி எனக்கு ஜென்ரேட் பண்ணணும், அதை வச்சு நான் மோட்டர் ஹேண்டில் பண்ணுவேன். அட் எனி கிவன் பாயிண்ட் சோலார் பேனல் வந்து சன்னை ஃபேஸ் பண்ணியிருக்கணும். இது எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் கோட்லன்னு கேட்டாங்க. எனக்கு வந்து உடனே பிரெயின்லாம் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சன் வந்து ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு போகும், 180 டிகிரி இருக்குது. ஸோ அதை பிரேக் டவுன் பண்ணி 1 செகண்டுக்கு எவ்வளோ டிகிரிஸ் மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பர் மோட்டர் வச்சு அந்த மோட்டருக்கு நான் கமெண்ட் கொடுப்பேன், ரொட்டேட் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ சால்வ் ஆயிடுச்சு டெக்னிக்கலி. அவர் என்ன சொன்னார், ஓகே திஸ் இஸ் அன் ஐடியல் சிச்சுவேஷன். ஒருவேளை சன் வந்து இப்படி போயிட்டு இப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டார். எனக்கு எப்படிங்க சன் கோடிங்கில் என்ன வேணால் நடக்கும். யூ கெனாட் ப்ரிடிக்ட் ஆர் யூ கெனாட் அஸ்யூம் தட் த இன்புட்ஸ் ஆர் பர்ஃபெக்ட். அதுக்கேற்ற மாதிரி அதையும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி கூட இருக்குன்னு சொன்னாங்க. அதை இன்னும் ஃபாலோ பண்ணிருக்கேன் நான். ஸோ தென் அகெயின் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். எப்போ வந்து இன்டென்சிட்டி ஜாஸ்தி இருக்குது, ஐ டென்ட் ஃபினிஷ் தட். பட் என்னோடய இன்வால்மெண்ட் அவருக்கு தெரிஞ்சிச்சு. பயங்கர ஃபயர் ஆகிட்டான், சால்வ் பண்ணுற வரைக்கும் தூங்க மாட்டான் போல் அப்படின்ற மாதிரி. தட் வாஸ் குட். தென் ஒரு 4-5 நம்பர்ஸ் ஒரு லைனில் எழுதிட்டாங்க. கம் அப் வித் டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் டு புட் ஸோ தட் யூ கெட் ஆன்சர் as 0. ஓகே, 4 நம்பர்ஸ், டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ், அதே நம்பர் தான் இருக்கணும். பட் நடுவில் ஆப்ரேட்டர்ஸ் சேஞ்ச் ஆகணும். நீ ப்ராக்கெட் எங்கே வேணால் போட்டுக்கலாம். தி ஆன்சர் ஷுட் பி 0. ஹவு மெனி சொல்யூஷன்ஸ் கேன் யூ கம் அப் வித் இன் 2 minutes? எதிரில் உட்காந்துட்டு ஸ்டாப் வாட்ச் போட்டுட்டு ஹி ஆஸ்க் மீ டு சால்வ். நான் டகன்னு சால்வ் பண்ணி ஒரு 4 சொல்யூஷன் சொன்னேன். ஹி வாஸ் இம்ப்ரெஸ்ட். ஓகே குட். அப்புறம் தேர் வாஸ் அ கொஸ்டின் ஃப்ரம் மேட்ரிக்ஸ். அந்த 9th படித்த மேட்ரிக்ஸில் அட்ஜாயிண்ட்டாக ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது பேர் டிட்டர்மினன்ட். ஓகே, டிட்டர்மினன்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸை நீ கண்டுபிடிக்கணும். ஓகே, எனக்கு மேக்ஸ் நல்லாவே வரும், அதனால் டிட்டர்மினன்ட் ஃபார்முலா தெரிஞ்சது, ப்ரோக்ராம் எழுதிட்டேன். he said you written for 3x3 மேட்ரிக்ஸ். நான் 3x3 சொல்லவே இல்லையே, அது என்ன ஒன்றா இருக்கும் அப்படின்னு. எனக்கு வந்து என்ன ஒன்றா இருக்குமா ஐயோ அப்படின்னு இருக்கீங்க. நான் வந்து ஓகே இது வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ரோட் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள். தென் ஐ டோல்ட் இவ்வளோ தான் என்னால் முடியுது. he said ஓகே கோட் குவாலிட்டி கொஞ்சம் பேடாக இருக்குது, பட் ஐ லைக் யுவர் இன்வால்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது எல்லாமே 3 hours டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்து எடுத்துகிட்டே இருக்காங்க. தென் ஐ கேம் ஹோம். 6:30 முடிஞ்சுது. நான் வெளியே வந்து ஆக்சுவலாக இந்த ஃபன் என்னென்னா, நான் வெளியே வந்து பார்த்தேன் என் ஃப்ரெண்டு, லைக் அவனும் சுதர்ஷனோட ஃப்ரெண்டு தான், அவன் சாஸ்திராலேருந்து வந்து, அவனும் அந்த ரூம்லேருந்து வெளியே வரான். நானாச்சு ஈஸின்னு எதுவுமே தெரிலன்னு சொல்லிட்டு, அவன் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டு, அவனை ஓஎஸ் டேட்டா பேஸ்ன்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சுட்டாங்க. 2 பேருமே ஒரே டைமில் முடிஞ்சுது. கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். செலக்ட் ஆகன்ற டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. பிகாஸ் ஒரு டெவலப்பர் ஜாபுக்கு டெவலப்மெண்ட்டை பற்றி எதுவுமே பேசாமல் ஐ வாஸ் டாக்கிங் அ லாட் ஆஃப் ஸ்டஃப். ஸோ என்ன ஆச்சுன்னா, தென் ஐ காட் பிளேஸ். ஐ வாஸ் ஷாக்ட். அப்போது தே கேம் மீ 4.6 பேக்கேஜ். ஏன்னா டெவலப்மெண்ட் இனிமேல் தான் நீங்கள் படிப்பீங்கன்றதுனால. ஸோ ஃபர்ஸ்ட் 3 months இன்டர்ன்ஷிப் இருக்கும். காலேஜோட ஃபைனல் செமஸ்டர் இன்டர்ன்ஷிப்பில் போகும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எதர் மாறலாம், பேக்கேஜ் மாறலாம், ஆர் அப்படியே இருக்கும். பட் யூ ஹேவ் அ ஜாப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. இன்டர்ன்ஷிப் உள்ளே போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே ஒரு ஜேஎஸ் ஃபைல் கொடுக்குறாங்க. இதான்ப்பா நம்ம ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபைலில் 7,000 lines இருக்குது.
அன்றைக்கி டவுட் வந்துச்சு, நம்மளுக்கு டெவலப்மெண்ட் வேணுமா, நம்ம டெவலப்பர் ஆகலாமா, ஆக முடியுமா அப்படின்னு. ஸோ that was a transition from an electronic student to a developer at Zoho. ஜோஹோக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும், நீங்கள் உங்களுக்குன்னு மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே. அண்ட் ஜோஹோவில் ஐ திங்க் 5 years ஒர்க் பண்ணீங்க கரெக்டாக? ஸோ இந்த 5 years பீரியட் எப்படி இருந்துச்சு ஜோஹோவில்? அந்த 5th yearல் யூ மேட் a decision to quit, பட் வை? எதனால் அந்த டெசிஷனுக்கு வந்தீங்க? ஸோ ஜோஹோவில் என்ட்ரு ஆகும்போது என்னென்னா, இட் வாஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் என்வாயன்மெண்ட். இப்போ காலேஜ்னால் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், லைக் ஸ்டாஃப் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஜோஹோ வாஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஃபர்ஸ்ட் டே ஐ ஸ்டில் ரிமெம்பர், என் மேனேஜர்கிட்ட போயிட்டு, சார் நான் கிளம்பலாமா அப்படின்னு கேட்டேன். 5:30 or 6 o'clock. லைக் யூ டோன்ட் ஹேவ் டு டெல் மீ, யூ கேன் லீவ், லைக் யூ கேன் கம் whenever you want, you can leave whenever you want, and don't call me sir, don't call me sir அப்படின்ட்டாங்க. ஒரு வேலம்மாள் காலேஜ்லேருந்து வந்த எனக்கு வந்து ஐயோ உங்களை இவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. பட் ஐ காட் யூஸ் டு இட் ஆஃப்டர் ஒரு டூ வீக்ஸ், பிகாஸ் தட் வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போது ஏன் வந்து சார் மேடம்னு கூப்பிடக்கூடாதுன்னா, நம்ம ஒரு ஐடியா சொல்கிறோம் அப்படின்னா சார்னு சொன்னால் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். பெரிய ஆள் ஒருத்தர்கிட்ட சொல்கிறோம், பேரை சொன்னால் வீல் ஃபீல் லிட்டில் மோர் கான்ஃபிடென்ட் டு ஷேர் அவர் ஐடியா. அதனால் அதை சொன்னாங்க. ஸோ அதனால் என்னாச்சு, ஐ ஸ்டார்டட் லேர்னிங் அ லாட். ஃபர்ஸ்ட் 3 months ஐ ஹாவ் டு பி அப் டு த மார்க் ஆஸ் தி அதர் டீம்மேட்ஸ். இசிடி பண்ணணுன்னு வந்தேன்னு சொல்லக்கூடாது யாருமே. உட்காந்து எடுத்து வச்சு W3 schools ஃப்ரீ கோட் கேம்ப் அதே தான், அண்ட் டியூட்டோரியல்ஸ் பாயிண்ட். ஜாவாஸ்கிரிப்டில் ஆரம்பித்தேன். ஜாவாஸ்கிரிப்ட், HTML, CSS, jQuery, MySQL, ஜாவா எனக்கு தெரிஞ்சதுக்கு அடுத்த ஸ்டெப் எல்லாத்தையுமே 3 months படித்தேன். அண்ட் 3 months முடியும் போது தே செட், ஓகே நீ ஒரு 2 months படிச்சிருக்கப்பா, இது இன்டர்ன்ஷிப்பில். ஸோ அண்ட் இன்டர்ன்ஷிப் ஐ வாஸ் கெட்டிங் அ ஸ்டைப்பண்ட் ஆல்சோ. அது இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் இருந்துச்சு, நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னு. அந்த 3 months முடிச்சதுக்கப்புறம் தே கேவ் மீ அ ஸ்மால் டாஸ்க். ஒரு சின்ன விஷயம், ப்ராடக்ட்குள்ளே போய் நீ சேஞ்ச் பண்ணணும். தேர் வர் நோ டெஸ்ட், நீ படித்ததான் கரெக்டாக இருக்கான் பாரு, அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீ படித்தாச்சு, நீ படிக்கணும். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணால் கேளு, நான் யாருமே சொல்லித்தர மாட்டாங்க, பிகாஸ் தட்ஸ் தி என்வாயன்மெண்ட். ஸோ இட்ஸ் லைக் ஓகே, ஐ டுக் அப் த டாஸ்க். என்ன பண்ணணும், அப்போ தான் அந்த பெரிய ஃபைலுக்குள்ளே ஆக்சுவலாக நான் வேலை பார்க்கணும். ஐ வாஸ் ஸ்கேர்ட், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு 2 days அதை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். என்ன பண்ணலாம், MBA பண்ணலாமா, இல்லை வெளியே போய் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா, ஏன்னா கோடிங் வராது நம்மளுக்கு அப்படின்ட்டு. ஐ வாஸ் ஃபீலிங் வெரி லோ. என்னாச்சு, என்னோடய டீம்மேட் ஒருத்தவங்க வந்து ஷி செட், சி எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும், எனக்கும் சில வாட்டி அப்படி தான் தோணும், பட் நீ சின்ன ஸ்கோப்பில் பார்க்க ஆரம்பி. ஒரு கோடு வந்து 100 லைன் இருக்குது அப்படின்னா, ஜஸ்ட் see the 2 to 3 lines. அது என்ன பண்ணுது, அந்த லைனை எங்கேருந்து கூப்பிட்றாங்க, அங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன இடமா போய் பார்த்துட்டு வா. ஒன்லி தென் யூ வில் எக்ஸ்ப்ளோர். எடுத்தோடனே மொத்தமாக பார்த்தீங்கன்னா பயம் வரும் சொன்னாங்க. அதை இன்னும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி பார்க்க ஆரம்பித்து ஐ ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் கோட். ஜாவாஸ்கிரிப்ட் படித்த கான்செப்ட்ஸ் எங்கே அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன். இப்படி பார்க்கும்போது, ஓ இங்கே வந்து ஸ்ட்ரிங்கை கன்கேட் பண்ணியிருக்காங்க, அப்போ நம்ம படித்த கான்செப்ட். அந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பூஸ்ட் பண்ணி ஐ ஸ்டார்டட் டூயிங் ஒர்க். அப்படி ஆரம்பித்தது ஐ ஆப்வியஸாக HTML, CSS, jQuery, Java, MySQL ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆயாச்சு. அண்ட் மை டீம் வாஸ் ஸ்மாலர், 3-4 டெவலப்பர்ஸ் தான். ஸோ வி ஹேட் டு பி ஃபுல் ஸ்டாக். அப்படி ஆரம்பித்து அந்த ப்ராடக்ட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு டாஸ்க்லையும் புதுசாக எதாவது படிக்கிற மாதிரி தான் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் வந்து PDF ஃபைல் போடுவாங்க, அதை நீ படித்து பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஃபைல் ஹேண்ட்லிங் எப்படின்னு தெரியாது எனக்கு. ஸோ ஐ ஹேட் டு ஸ்டடி. அந்த ஃபர்ஸ்ட் 3 days அதை என்ன கான்செப்ட் படிச்சுட்டு அடுத்த 3 days அதை ஒர்க் பண்ணுவேன். அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ லேர்னிங் வாஸ் த்ரூ த ரூஃப். அந்த ஃபர்ஸ்ட் 6 months ஆஃப்டர் ஐ காட் த பெர்மனன்ட் ஜாப், இன்டர்ன்ஷிப் முடிச்சு ஃபர்ஸ்ட் 6 months வந்து என்ன எடுத்தாலும் படிக்கணும், என்ன டாஸ்க் எடுத்தாலும் புதுசாக படிக்கணும். படித்து ஒன்று ஒன்றா பண்ணி ஐ பிகேம் சம் ஒன் ஹூ வில் ஃபினிஷ் ஒர்க் ஆன் டைம். இந்த மாதிரி ஒருத்தர் ஆகிட்டேன். இவன் என்ன தெரியாதது கொடுத்தா கூட படித்து பண்ணுறோம்ப்பா அப்படின்னு. 6 months முடிச்சு என் மேனேஜர்கிட்ட கேட்டேன், ஏன் சார் என்ன ஹையர் பண்ணீங்க, சாரி ஏன் ஜெகன் என்ன ஹையர் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். என்னோடய லீடுக்கிட்டையும் கேட்டேன். ஷீ செட், சி ஆக்சுவலாக நீ இன்டர்வியூ பண்ணது வேறு ஒரு டீமுக்காக. தே செட் யூ ஆர் நாட் அப் டு த மார்க். தே நீடட் அ வெரி டெக்னிக்கல் பர்சன். பட் தே ஆல்சோ செட் யூ ஆர் வெரி enthusiastic and you are willing to put in the effort. So they put you on hold. எங்கள் டீமில் ஒரு ஓப்பனிங் வரும்போது we liked your profile, we hired you ன்னு சொன்னாங்க. ஸோ அந்த எஃபர்ட் அண்ட் அந்த willingness, the interest you show mattered
அட் த டைம். அப்புறம் தட் கேவ் மீ அனதர் பூஸ்ட். அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும் அப்படின்னு. ஸோ எல்லாமே படித்து என்னோடய டீமில் நான் ஒரு டெவலப்பர்னு மற்ற டீமுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தட்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 2.5 to 3 years வெண்ட். ஓகே, நிறைய விஷயம் படிச்சுட்டு இருந்தேன். தென் வி ஸ்டார்டட் பில்டிங் அ நியூவர் ப்ராடக்ட். அதே ப்ராடக்ட்டை ஃப்ரம் ஸ்க்ராச் புதுசாக பில்ட் பண்ணிருந்தோம். நியூ ஃப்ரேம் ஒர்க்ஸ் கேம் இன். ஐ ஸ்டார்டட் லேர்னிங் தட் ஆல்சோ. எல்லாமே படிச்சுட்டு இருந்தோம். தென் என்னாச்சு, Zoho, one thing about Zoho is a lot of technology that they use is in-house. இப்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துட்டிங்கன்னா இட்ஸ் நாட் AWS or GCP which is hugely used in the market. Zohoவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், அவங்களோட டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். ஸோ we cannot go and touch that. எவ்வளோ பெரிய டெவலப்பராக இருந்தாலும் there is a team which will handle all of those things. Okay. If I need to set up a load balancer and 2 servers, I should call the team and tell, see, can you do this for me? They will set that up, give me the endpoint. I will code with those endpoints. அவ்வளோதான். ஸோ அதோட விசிபிலிட்டி இல்லை. There was a front-end framework we used which was called Light.js. அந்த ஃப்ரேம்ஒர்க்கையே Zohoல தான் பில்ட் பண்ணாங்க. Okay. If I go to the market or interview and tell, see, I use Light.js, nobody will know. It is not React.js or Angular. இந்த ஒரு பயம் வர ஆரம்பிச்சது. ஏன்னா my friends who got placed in service companies, they knew more than what I knew. ஓகே, நீங்கள் அந்த ஒரு ஃப்ரேம்ஒர்க்லேயே சுற்றிக்கிட்டு இருப்பீங்க, பட் அவங்க டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்டில் பில்ட் பண்ணுறப்ப டிஃப்ரெண்ட் ஃப்ரேம்ஒர்க்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எஸ், நான் ஜாவாவில் ஒர்க் பண்ணுறேன், பட் ஐ டென்ட் நோ வாட் ஸ்ப்ரிங் வாஸ். ஓகே, அவங்க ஸ்ப்ரிங்கில் ஒர்க் பண்ணுறாங்க, ஹைபர்னேட்னு சொன்னாங்க. ஐ டென்ட் நோ வாட் தோஸ் வர். அப்போது தேர் வாஸ் அ ஸ்மால் ஃபீலிங் தட் ஓகே, மார்க்கெட் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு, ஆர் ஒர்க் இஸ் குட், வி ஆர் லேர்னிங் அ லாட், பட் ஸ்டில் ஏதோ ஒன்று லேக்கிங்கில் இருக்கும். ஸோ எய்தர் இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு ஐ ஷுட் பி ஃபெமிலியரைஸ் வித் தோஸ் கான்செப்ட்ஸ், or I should go to a place where everything is hands on. அப்போது மறுபடியும் படிக்க ஆரம்பித்தேன். 3 years முடிச்சுட்டு React.js எடுத்து வச்சு படித்தேன். Node.js, Express, MongoDB எல்லாமே ஒர்க் பண்ணிவிட்டு ஃப்ரீ டைமில் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்போது படிக்கும்போது என்னாச்சு, there were a lot of things coming up, பட் ஒன்று ரியலைஸ் ஆனது என்னென்னா, செல்ஃப் லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஜஸ்ட் அ பாத் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங். நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு ஓகே அடுத்த 20 வருஷத்துக்கு செட்டில்னு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கூட சொல்ல முடியாது. இப்போது கரெக்டாகவே நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம், ஏஐன்னு ஒன்று இல்லவே இல்லை. இப்போது நான் உட்காந்து ஏஐ படிச்சுட்ருக்கேன். ஏன்னா படிக்கலைன்னா ஐ வில் பி த்ரோன் இன் த பேக். ஈவன் ஆஃப்டர் 10 years நீங்கள் சொல்கிறீங்க, பட் ஸ்டில் இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கோர்ஸோ ப்ரோக்ராமோ படிக்கிறாங்க அப்படின்னா 2 months 3 months படிக்கிறாங்க, அடுத்த 3 months ஜாப் சர்ச் பண்ணுறாங்க, படிக்கிறத விட்டுறாங்க. 3 monthsக்கு அப்புறம் திரும்ப என்ன படிச்சிங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. இது ஒரு கண்டினியூஸ் லேர்னிங் அப்படின்றது நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நான் இப்போ மென்டார் பண்ணுறவங்க கிட்ட கூட எப்போயுமே சொல்லுவேன், see you're learning for 2 months, even if you get a job you cannot stop there. நீங்கள் வேலை பண்ணுறதுக்கு நீங்கள் 2 monthsல படித்ததை ஒர்க்கில் பண்ணிகிட்டே இருக்க மாட்டீங்க. ஒர்க் பண்ணும்போது இன்னும் படிக்கணும். ஸோ த ஹேபிட் ஆஃப் லேர்னிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த ஹேபிட் ஆஃப் லேர்னிங் இருந்தால் தான் யூல் பி எக்ஸைட்டட் டு லேர்ன் நியூ ஸ்டஃப். புதுசாக ஒரு டெக்னாலஜி வருது. when React.js became popular, people didn't want to move to React.js because they were very comfortable with jQuery. But React team or Angular team they were telling, see, jQuery is very heavy, it slows down your app, இதை யூஸ் பண்ணிங்கன்னா it will be faster. Whoever switched to React faster got a better job. அந்த ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான மைண்ட் செட், புது டெக்னாலஜி படித்து அது என்ன பண்ணுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான க்யூரியாசிட்டி வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரைட், அண்ட் தட் ஷுட் பி தேர் லைஃப் லாங். இப்போது ChatGPT வந்துச்சு. இப்போ நான் மென்டர் 12th standard ஸ்டூடெண்ட்ஸ் நான் பேசும்போது they say, sir, I saw in ChatGPT this is the better framework அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, good. So people use ChatGPT for different reasons. வெரி கொஷின் கேட்குறதுக்கு இருக்கலாம், எனக்கு சும்மா ரீஃப்ரேஸ் பண்ணுன்னு சொல்கிறது என்னவானா இருக்கலாம். பட் Gemini introduced AI Studio. You can build AI apps with just few function calls. அப்போது அப்படி ஒன்று பில்ட் பண்ணும்போது people who immediately want to do that and curiosity ஜாஸ்தி இருக்கும்போது AI apps பில்ட் பண்ணுறாங்கன்னா their profile goes up automatically. ஏஐயை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதே ஒரு பெரிய கான்செப்ட். ChatGPT கிட்ட சேட் பண்ணுறது வேறு, தட்ஸ் ஜஸ்ட் அ சேட் பாட். என்னோடய ஆப்குள்ளே ஏஐ யூஸ் பண்ணி நான் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரே ப்ராடக்டை யூஸ் பண்ணுற பீப்புள் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் எதுக்கு அதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றதான் கொஸ்டின். அப்படி தான் உங்களோட ஜேர்னி கண்டினியூ ஆச்சு. ஃபுல்லாக லேர்னிங் 3 + 4 5 years அண்ட் தென் ஓகே.
தென் ஸ்டார்ட் அப் இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆப்வியஸ்லி நீங்கள் சர்ச் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டீங்க. பிகாஸ் லைக் இதை தாண்டி நிறையா கற்றுக்கணுன்னு ஒரு ஆசையினால நீங்கள் வந்து ஓகே நம்ம மூவ் ஆகலாம். ஸோ நீங்கள் வந்து அங்கே வந்து இதை தாண்டி நான் க்ரோ ஆகணும், இங்கே இதுக்கு மேலே என்னால் க்ரோ ஆக முடியலை அப்படின்றதுக்காக வேறு கம்பெனி ஸ்விட்ச் பண்ணலான்னு சொல்லி பார்க்குறீங்க. ஓகே, நீங்களே மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இனிஷியலாக Zoho வந்து உங்களோட ட்ரீம் கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் உள்ளே என்ட்ரானீங்க. இன்றைக்கும் நிறைய பேருக்கு வந்து Zoho ட்ரீம் கம்பெனியாக தான் இருக்குது. Zoho மட்டும் இல்லை, நிறையா கம்பெனிஸ் வந்து ஈவன் ஃபஸ்ட் இயரில் அவங்க உள்ளே வந்தோடனே உங்களோட ட்ரீம் கம்பெனி என்னென்னு கேட்டால் Zoho, அமேசான், கூகுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை எந்த பேசிஸில் அவங்க சொல்கிறாங்க, இப்போது எந்த பேசிஸில் அவங்க ஆக்சுவலாக அதை பார்க்கணும்? ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட வியூ என்ன? ஸோ ஆக்சுவலாக நான் இப்போ சொல்ல போகிற பாத்துலேயே தான் நானும் இருந்தேன். ஓகே, ஸோ ஐ நோ ஹவு இட் ஃபீல்ஸ். நாங்கள் காலேஜில் இருக்கும்போது சம் பர்சன் காட் பிளேஸ் இன் Zoho. வாட் தே காட் வாஸ் அ குட் ஆஃபர். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐஃபோன் கொடுக்குறாங்க, மேக்புக் லேப்டாப் கொடுக்குறாங்க, அது நம்ம ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போய்க்கலாம் வீட்டுக்கு. இன்னொன்று Zoho அப்படின்றப்ப சாப்பாடு ஃப்ரீயாக சாப்பாடு கொடுத்துருவாங்க, 3 வேளை சாப்பாடு போடுறாங்க, டைமிங் இல்லை, போயிட்டு வர்றதுக்கு டைமிங் இல்லை, எல்லாமே எவ்ரி திங் வாஸ் ஒரே கிளிட்ரி. வாழ்க்கையே அதுதான், இதுதான் வந்து நம்மளோட ட்ரீம் வாழ்க்கை அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து கிரியேட் ஆகிடும். தட் இஸ் வெரி நேச்சுரல். ஸ்கூலில் இருக்கிறப்ப படத்தை பார்த்து காலேஜ் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு டிசைட் மாதிரி கம்பெனி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வெளியே மீசை முறுக்கில் எப்படி காலேஜ் இருக்குமோ அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. காலேஜுக்கு போனால் நான் வேலை மேலே அப்படி தான் போனேன். நான் இத்தினோண்டு முடி இருந்துச்சுன்னா ஷேவ் பண்ணுறேன் சொல்லுவாங்க என்ட்ரன்ஸ்லேருந்து. ஸோ ட்ரீம் இஸ் வாட் வி இமேஜின். நம்ம பிரெயின் வந்து நம்மளோட ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அப்போ நம்ம ஒரு கனவு கோட்டையை கட்டி வச்சுருவோம். நம்ம எவ்வளோ ஒரு நல்ல இடத்துக்கு போனாலும் அந்த கனவு கோட்டை மாதிரி வராது. தட்ஸ் வை தே சே ரியாலிட்டி ஹிட்ஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு. ஸோ Zoho உள்ளே போகும்போது எனக்கு ஐ வாஸ் லிவிங் த ட்ரீம், ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 years வாஸ் ஆக்சுவலி ட்ரீம். எப்போனா போகலாம், எப்போனா வரலாம், ஒர்க் முடித்தா போதும். நீ எப்போ நைட்டு திடீர்னு வேலை பார்க்கணும்னு தோணுதா, ஆஃபீஸில் உட்காந்து வேலை பாரு. நைட்டு 2 மணிக்கு கீ தோசை போடுவாங்க, நான் சாப்பிட்டு வேலை பார்ப்பேன். எவ்ரி திங் வாஸ் ஹவ் ஐ வாண்டட் இட் டு பி. பட் என்ன ஆயிடுச்சுன்னா தேர் வாஸ் அ கொஸ்டின். 2 years ஆயிருக்கு. தேர் வர் எம்ப்ளாயீஸ் ஹூ ஆர் 20 years எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் Zoho. ஹவு வில் ஐ பி அட் தட் ஏஜ் அப்படின்னு. அந்த கொஸ்டினுக்கு ஐ குடன்ட் ஃபைண்ட் அன் ஆன்சர். பிகாஸ் நான் ஒரு டெக்கில் ஒர்க் பண்ணிருக்கேன், டெக் ஸ்டாக் இருக்குது, அதில் ஒர்க் பண்ணிருக்கேன், நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். 5 years கழித்து அதையே படிச்சுட்ருக்க முடியுமா? படிச்சுட்ருக்க முடியும். பட் மீதி பேர் லைக் ஹவு வில் ஐ பி நோன் அவுட் சைட் ஆஃப் Zoho அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. திஸ் இட் பி டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பீப்புள். இந்த மாதிரி தான் எல்லாமே யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு ஒரு சிம்பிள் லைஃப் போதும் அப்படின்ட்டு இருக்கணும் இருக்கலாம். பட் எனக்கு வாட் am I அவுட் சைட் ஆஃப் Zoho? நான் ஒரு டெவலப்பர் அப்படின்னு நான் கூப்பிட்டுக்கிறேன்னா மற்றவங்க ஒர்க் பண்ணுற விஷயமே எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும்ல. ரைட். எனக்கு ஜாவா மட்டும் தான் தெரியும் அப்படின்னு ஸ்டபனாக இருக்க முடியாது. ஸோ ஐ ஹேட் டு லேர்ன். அப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அமேசான், சார்ஜ்பி எல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். மறுபடியும் பிளேஸ்மெண்ட்டில் எப்படி செருப்படி வாங்கணும்னா அதே செருப்படி தான். அகெயின் அப்ளை த சேம் கான்செப்ட். ஏன் ரிஜெக்ட் ஆகிறோம், அதை படிக்கணும், அடுத்த இன்டர்வியூவில் அதே விஷயத்துக்காக ரிஜெக்ட் ஆகக்கூடாது. தென் ஒரு ஸ்டார்ட் அப் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஸ்டார்ட் அப் அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கும், லே ஆஃப், ஆமாம், வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். பட் எனக்கு என்னென்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம், அட்டன் பண்ணி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்துப்போம், நம்ம அதுக்கேற்ற மாதிரி இருக்கோமா, நம்மக்கிட்ட அங்கே வேலை கொடுக்குற அளவுக்கு ஒரு டேலண்ட் இருக்கா அப்படின்றது. ஸோ அட்டன் பண்ணி ஐ காட் அன் ஆஃபர். அண்ட் அந்த இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் வர் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா ஸ்டார்ட் அப்பில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு எஸ்டாப்ளிஷ் கம்பெனிக்கும் ஸ்டார்ட் அப்புக்கும் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேர் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூஸ் கொஸ்டின் வில் பி டிஃப்ரெண்ட். உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அவ்வளோதான். தே வில் நாட் ஆஸ்க் காலேஜ் மார்க்ஸ் எவ்வளோ, நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, ப்ராஜெக்ட் என்ன பண்ணியிருக்கீங்க கேட்பாங்க. பட் தே வில் வாண்ட் டு நோ வாட் யுவர் தாட் ப்ராசஸ் வாஸ். நீங்கள் ஒரு லெட்ஸ் இங்கே ஒரு கேஷ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஏன் கேஷ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஏன் கேஷ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஐ ஷுட் கிவ் தெம் அ ப்ராப்பர் ரீசன். எனக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, இதை நான் சால்வ் பண்ணுறதுக்காக இங்கே கேஷ் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் தே வில் ஸ்டார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் ஐ அப்ரோச் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ப்ராப்ளம்ஸ் அண்ட் தட்ஸ் வாட் தே கேர் அபவுட். ஒரு ஸ்டார்ட் அப்னா ராப்பிடான என்வாயன்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான். ஸோ இந்த ஸ்டார்ட் அப் எனக்கு வேலை கிடச்சிச்சுன்னே குட், ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி அண்ட் பேக்கேஜ் வாஸ் குட். ஸோ நான் என்ன பண்ணேன், படிக்கலாம், நம்ம படித்தது கை கொடுத்துருக்கு. பிகாஸ் தேவர் யூஸிங் React.js, எனக்கு கை கொடுத்துருக்கு. பட் அண்ட் AWSன்னு ஏதோ ஒரு மார்க்கெட்டில் பேசிகிட்டு இருந்தாங்க. ஐ ஹேட் டு லேர்ன் தட், ஐ ஸ்டடி தட். அந்த ஸ்டார்ட் அப் குள்ளே போய் பார்த்தா Zohoவில் நான் ஒர்க் பண்ணதுக்கும் அந்த டெக் ஸ்டாக்கும் சம்மந்தமே இல்லை. தேவர் யூஸிங் Scala for backend, React.js, TypeScript, infrastructure was AWS, PostgreSQL.
எதுவுமே தெரியாது எனக்கு. ரியாக்டோட எகெயின் ஃபர்ஸ்ட்லேருந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டே மேனேஜர்கிட்ட ஒரு காலில் இருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியாது சொன்னேன். ஸோ ஐ வில் ஜஸ்ட் லேர்ன் ஃபார் 1.5 months. வாட் ஹீ செட் வாஸ் we won't have the time for 1.5 months of continuous learning. You take one feature, take your time, learn, do it. ஜோஹோக்கும் இதுக்கும் இதான் டிஃப்ரென்ஸ். வேலை பண்ணணும், ஆனால் நீ கற்றுக்கிட்டு பண்ணு. பிகாஸ் ஐ வாஸ் 5 years எக்ஸ்பீரியன்ஸ். அப்பயும் போயிட்டு நான் ஈசி டிபார்ட்மெண்ட்டு ஃப்ரெஷர்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. தட் வாஸ் நாட் ஐடியல். அப்போது லேர்னிங் ஹேபிட்டாக இருந்ததுனால ஐ வாஸ் ஏபிள் டு லேர்ன் அண்ட் ஒர்க் சைமல்டேனியஸ்லி. அகெயின் அடுத்த 2 to 2.5 years கண்டினியூஸ் லேர்னிங். இவ்வளோ டெக்னாலஜி லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இட் வில் டேக் ஸோ மச் டைம். ஸோ படித்து ஐ வாஸ் ஒர்க்கிங் தேர். தென் அகெயின் a lot of things happened. அந்த ஸ்டார்ட்அப்லேயும் லே ஆஃப் நடந்துச்சு. பட் என்ன எனக்கு தெரிஞ்சதுன்னா, தி எக்ஸ்போஜர் இந்த லேர்னிங் யூ கெட், அந்த மார்க்கெட்டில் இருக்க எல்லா சாஃப்ட்வேரும் அவங்க யூஸ் பண்ணும்போது யூ கோ அப் டு தேர் மார்க். அப்போ எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, வெளியே போயிட்டு ஐ கேன் டெல் எவ்ரிபடி, see I worked in this, I've done that, AWS எனக்கு தெரியும், இதில் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் நான் அப்படின்னு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஐ லைக் தட். ஸோ ஓகே, இந்த ஒரு என்வாயன்மெண்ட் டெவலப் பண்ணால் என்ன, மீதி கம்பெனிஸில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அஜைல்னால் என்ன, கம்பெனி மீட்டிங்ஸில் எப்படி பேசணும், எல்லாமே தெரிஞ்சுது. அங்கே உங்களுக்கு ஒரு சில விஷயத்துக்கான டோர் ஓப்பனாக இல்லை, இங்கே அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு டோர் ஓப்பனாக இருந்துச்சு. ஓகே, இட் வாஸ் ஹெக்டிக். நான் இல்லைன்னு சொல்லலை. ஸ்டார்ட் அப்னா ஒர்க் கம்மியாக இருக்கும்லாம் கிடையாது. ஜோஹோலாம் இட் வாஸ் லைக் ஒர்க்கே இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு பொறுமையாக ஒர்க் பண்ணுறதுக்கு. ஹெல்ப் கேட்குறதுக்கு ஆள் இருப்பாங்க. பட் இங்கே ஹெல்ப் கேட்குறதுக்கு ஆள் இருப்பாங்க, பட் அவங்களுக்கு அதை விட ஜாஸ்தி ஒர்க் இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம தான் ஃபிகர் அவுட் பண்ணி ஆகணும். அண்ட் நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னா சீக்கிரம் படிக்கணும். ஏன்னா எல்லாமே டக் 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 டக்குன்னு போகணும். ஸ்டார்ட் அப்னா அந்த ஒரு ஃபோர்ஸில் போய்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு பேனிக் சுச்சுவேஷன் இருக்கும். பட் அதோட லேர்னிங் வந்து நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், எவ்வளோ என்னடா இவ்வளோ படிச்சுட்டோம் இந்த கேப்பில் அப்படின்னு. ஸோ அந்த இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்டு இப்போது நிறைய பேர் வந்து கம்பெனி ஸ்விட்ச் பண்ண பார்க்குறாங்க. கம்பெனி ஸ்விட்ச் கண்டிப்பாக வந்து 2 yearsல நான் கம்பெனி ஸ்விட்ச் பண்ணிடணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன் அப்படி நினைக்கிறாங்க? அது நல்லதா கம்பெனி டு கம்பெனி ஸ்விட்ச் பண்ணுறது? அப்படி ஸ்விட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணி கம்பெனி ஸ்விட்ச் பண்ணலாம்? இப்போ நீங்கள் ஸ்டார்ட் அப்க்கு வந்து ஸ்விட்ச் ஆனீங்க, நிறைய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணீங்க. அண்டு என்ன பேசிஸில் அவங்க வந்து கம்பெனி ஸ்விட்ச் பண்ணலாம், ஸ்விட்ச் பண்ணியே ஆகணுமா? ஸோ when you see சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், சில பேர் வந்து they will stick to one company. I like that company, I like that environment, அந்த ப்ராடக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, அதுலேயே நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். I will work on building that company huge அப்படின்றது சில பேர், ஒன் செட் ஆஃப் குரூப். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் எப்படின்னா, ஐ வாண்ட் டு கீப் க்ரோயிங் ஆஸ் அ டெவலப்பர். முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அண்ட் நான் ஒரு எக்ஸ்பர்ட் ஆர் என்ன கொஷின் கேட்டாலும் ஐ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஐ கேன் கான்சன்ட்ரேட் ஆன் எய்தர் பில்டிங் எ கம்பெனி ஆர் ஒரு கம்பெனியில் போய் செட்டிலிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ வாஸ் இன் த செகண்ட் கேட்டகரி. ஓகே, ஐ வாண்டட் டு லேர்ன் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். whatever it is, if you are staying in a company for more than 5 to 6 years, அந்த டெக்னாலஜிக்கல் ஸ்டாக்ன்றது அதோட சேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் 2 yearsல படிக்கிறோம் அப்படின்னா அதில் இன்னும் டீப்பராக போக முடியும். we will become experts in that. that is not bad also. ஆனால் அதர் டெக்னாலஜிஸ் புதுசாக இப்போது லெட்ஸ் சே ஏஐ வந்திருக்கு அப்படின்னா, ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் பீப்புள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டுக்குள்ளே நான் ஏஐ இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னா தட் ரிக்வயர்ஸ் செப்பரேட் ஜாப், ஒரு செப்பரேட் டீம் வேணும். அதை படித்து அதை இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். பட் ஆல்ரெடி ரோட் மேப்பில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் பண்ணி ஆகணும். அந்த ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தி இருக்கும் புதுசாக ஒரு டெக்னாலஜி இம்பார்ட்டன்ட். ஆனால் ஸ்டார்ட் அப்பில் அப்படி இருக்காது. ஏஐ இருக்கா பண்ணியே ஆகணும். பிகாஸ் தே வாண்ட் டு புட் இன் தேர் வெப்சைட் ஏஐ பவர் அப்படின்னு அந்த ஒரு இன்வெஸ்டர் ப்ரெஷர் எல்லாமே இருக்கும். அப்போ என்ன ஆயிடுது, தேர் இஸ் எ நெசசிட்டி ஃபார் யூ டு லேர்ன். படித்து தான் ஆகணும். நீ வேணும்னா படிச்சுக்கோன்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த லெத்தார்ஜி இருக்கும், சரி பொறுமையாக படிச்சுப்போம் அப்படின்னு. அவர் நம்மளே ரீசன்ஸ் வர ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம நிறைய வேலை பார்த்துட்டோம், ஒரு நாள் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். இங்கே ஒருத்தர் வந்து பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லைப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா படித்து தான் ஆகணும். அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது யூ ஸ்விட்ச். வை டு யூ ஸ்விட்ச் அப்படின்னா, ஒரு கம்பெனியில் இருக்கும்போது யூ கெட் ரெகுலர் ஹைக்ஸ், வருஷம் வருஷம் ஹைக் வரும், சம்டைம்ஸ் போனஸ் வரும், அதெல்லாம் இருக்கும். பட் when you switch company, one is you will know your potential, or interviews அட்டன் பண்ணாலே you will know your potential. செகண்ட் இஸ் ஸ்விட்ச் பண்ணும்போது அந்த ஒரு ஹைக்குன்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அந்த கம்பெனியில் ஏன் அவ்வளோ கொடுக்க மாட்றாங்க அப்படின்னா, when you go to a new company and they want to hire you, they have to give you an offer that you cannot refuse. They want to hire you because they need you. உங்களோட டேலண்ட் அந்த கம்பெனிக்கு தேவை. அப்படி இருக்கும்போது அந்த கம்பெனியில் உங்களோட பழைய கம்பெனியில் லெட்ஸ் சே 10% ஹைக் கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு 11% ஹைக் தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் தட் பர்சன் அ லாட், ரைட்? அப்போது 30% ஹைக் கொடுக்குறேன்னு சொன்னால் என்ன ஆகும், அந்த 30% ஹைக் அந்த பழைய கம்பெனியில் வாங்குறதுக்கு 3 years ஆகிடும். ஆமாம். ஸோ ஃபினான்ஷியலி தே ஆர் சேவிங் 2 years. அப்போது அந்த ஒரு ஸ்விட்ச் நடக்கும். அண்ட் தட்ஸ் வை 2 years ஒன்ஸ் கம்பெனி மாற்றிட்டே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் வந்து இங்கெங்கேயோ டபால்னு ஏறிட்டே இருக்கும். தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். சில பேர் வந்து கம்பெனிக்கு லாயலாக இருக்க மாட்டேற, ஒரு கம்பெனிக்காக ஒர்க், அந்த உப்பு போட்ட கம்பெனிக்காக எப்படி பண்ணுறி அப்படின்னு இருக்கும். தட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன். எப்பயுமே ஐ டெல் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், சி when you are working as a developer, unless you are executive level employees, company comes first for everybody. இப்போது நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், நான் ஒரு 100 people லே ஆஃப் பண்ணல அப்படின்னா என் கம்பெனியை இழுத்து முடிய வேண்டிய நிலவை வரும். அப்படின்னு இருக்கும்போது நான் எதை மோர் ப்ரிஃபர் பண்ணுவேன், என் கம்பெனியை காப்பாற்றுவேன்னா 100 பேரை லே ஆஃப் பண்ணுவேன். அப்போ 100 பேர் லே ஆஃப் பண்ணி தான் ஆகணும். அந்த 100 பேரில் நம்ம வந்துட்டோம்னா we cannot do anything. அப்போது when all things are down, people will select their company. அப்போது we have to select our lives, ரைட்? அதை வந்து எப்பயுமே ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஸோ never be too invested in a company you're working for unless it is your company. குட் பாயிண்ட். இன்வெஸ்டர் ப்ரெஷர்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அது இன்வெஸ்டர் ப்ரெஷர்ன்றது எப்படி ஒரு கம்பெனிக்குள்ளே வருது? இன்வெஸ்டர்னால் யார் ஒரு கம்பெனிக்கு? ஸோ லெட்ஸ் சே இப்போது there are companies which don't have investors. Okay. Example Zoho. They've never taken any investment. அவங்களோட ஓன் ப்ராஃபிட்டில் தே இன்வெஸ்டட் இன் தேர் ஓன் கம்பெனி அண்ட் தே க்ரோயிங். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னா, இப்போ நீங்கள் பேப்பர்ஸில் நியூஸில் நிறைய பார்த்துருப்பீங்க, CDA இன்வெஸ்ட்மெண்ட் 13 million ஆர் OpenAI raised another round of investments அப்படின்னு. ஸோ பேசிக்லி என்னென்னா, நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், என்னோடய கம்பெனி க்ரோ பண்ணணும், பட் என்கிட்ட கேபிட்டல் இல்லை, ஒரு 2 கோடி ரூபா தேவைப்படுது அப்படின்னா, ஸோ வாட் வில் ஐ டூ இஸ், தேர் ஆர் பீப்புள், அவங்களோட ரோலே வந்து இன்வெஸ்ட்மெண்ட், தே வில் ஹேவ் அ லாட் ஆஃப் மனி. அந்த மணியை க்ரோ பண்ணுறதுக்காக தே வில் வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் பொட்டென்ஷியலி குட் கம்பெனிஸ். இந்த கம்பெனியில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணோன்னா இன்னும் 4 வருஷம் கழித்து இந்த கம்பெனி நல்ல இதுவாக இருக்கும், நல்ல ப்ராடக்ட், அதுக்கு நம்ம காசு கொடுத்தோ அவங்கள மோட்டிவேட் பண்ணோன்னா அவங்களோட க்ரோத் எனக்கு நல்லாயிருக்கும்னு தோன்றவங்க தே வில் பி ரெடி டு இன்வெஸ்ட். அவங்கள மோஸ்ட்டாக ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரவுண்டில் ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க, இதுதான் எங்களோட ஸ்டார்ட் அப், இந்த ப்ராடக்ட் பண்ணுறோம், இதோட மார்க்கெட் சைஸ் இவ்வளோ, இந்த ப்ராடக்ட் இப்படி இருக்க ப்ராடக்ட் இப்படி ஆகிடும் அப்படின்னு ஒரு பிட்ச் பண்ணுவாங்க. அப்போ இஃப் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா தே வில் கிவ் லெட்ஸ் சே ஒரு 10 crores. அதுக்கு இன்டர்ன் திரும்பி என்ன வாங்கிப்பாங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் தேர் கம்பெனி ஷேர். ஓகே, லெட்ஸ் சே ஒரு 10 crores நான் கொடுக்குறேன், உங்கள் கம்பெனியில் 10% எனக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த கம்பெனிக்கு ஒரு வேல்யூவேஷன் இருக்கும். இந்த கம்பெனியை இப்போ விற்றோம்னா என்ன வேல்யூக்கு போகும், லெட்ஸ் சே ஒரு 100 கோடின்னு வச்சுப்போம். இப்போ 100 கோடி கம்பெனியில் இப்போ அதோட வேல்யூ 100 கோடி, எனக்கு 10% ஷேர் இருக்குது அப்படின்னா அதில் 10 கோடி எனக்கு, 10% எனக்கு. கம்பெனி அதுக்கப்புறம் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அந்த 10 கோடி வச்சு அவங்க என்ன புது புது விஷயங்களை கண்டுபிடிச்சி இனோவேட் பண்ணி பெரிய பெரிய கம்பெனியாவது அவங்களோட ப்ராஃபிட் ஜாஸ்தியாகுது. அப்படின்னும் போது ஒரு 10 years டவுன் த லைன் அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் 1000 கோடியாக மாறுது அப்படின்னா நான் இன்வெஸ்ட் பண்ண 10 கோடி 100 கோடி ஆயிடுச்சு. அண்ட் திஸ் ஹேப்பன்ட் இன் 5 years. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு அது ஒரு ப்ளஸ், கம்பெனிக்கு ப்ளஸ். ஏன்னா அந்த 10 கோடி இருந்ததால தான் அவங்க இவ்வளோ க்ரோ ஆகிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ வின்-வின். இப்படி தான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும். இல்லை இன்வெஸ்டர் ப்ரெஷர் அப்படின்னு எப்போ வரும்னா, நான் 10 கோடி கொடுத்துட்டேன், உங்களோட கம்பெனி வேல்யூவேஷன் 100 கோடி இருக்குது, ஒரு 4 வருஷம் கழித்து கம்பெனி வேல்யூவேஷன் 150 crore இருக்குது அப்படின்னா எனக்கு என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு க்ரோத் இல்லை. இதே 10 கோடி நான் வேற எங்கேயா போட்டிருந்தோம்னா இன்னொரு 100 கோடி ஆயிருக்கும் எனக்கு, நான் உன்ட்டு கொடுத்து 15 கோடி தான் ஆயிருக்கு. ஸோ தேர் இஸ் அ ப்ராப்ளம், யூ ஹேவ் டு டூ சம்திங். இந்த மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுங்கள், ஆர் இந்த மாதிரி ப்ராடக்ட் பில்ட் பண்ணுங்கள். ஐ வாண்ட் வெரி குட் க்ரோத் ஃபார் மை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் அப்படின்னு ஒன்று நடக்கும். The CEO of the company will go and pitch to the investors that, see, this is
our product status now. This is the market. We are trying to tap these markets. இந்த மார்க்கெட்லாம் டேப் பண்ணி இப்படிலாம் நம்ம ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணோன்னா ரெவென்யூ இங்கே இருக்க ரெவென்யூ இங்கே போயிடும். இஃப் தே ஆர் கன்வின்ஸ்ட் தேல் பி ஓகே. இஃப் தே ஆர் நாட் கன்வின்ஸ்ட் தேல் வாண்ட் எக்ஸ்ப்ளனேஷன். இந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும். இதான் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரெஷர். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட் தட் பீப்புள் ஷுட் லுக் இன்டு ஆஃப்டர் ஸ்விட்சிங் பிஃபோர் ஸ்விட்சிங் கம்பெனி நினைக்கிறேன் இல்லையா? லெட்ஸே நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் போகிறப்ப நீங்கள் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் உள்ளே என்ட்ரானிங்களா? வெதர் அந்த கம்பெனிக்கு ஃபண்டிங் இருக்கா, என்ன ஸ்டேஜில் இருக்குது, இதெல்லாமே அனலைஸ் பண்ணி தான் உள்ளே என்ட்ரானிங்களா? ஓகே. எப்படி அவங்க வந்து அதை பார்க்கலாம்? இது ஓப்பன் டு பப்ளிக் தானா? எந்த மாதிரி? டெஃபினெட்லி. ஸோ என்னென்னா எனக்கு ஐ ஹேட் மை கோல் ஸ்ட்ரைட் அந்த டைமில். நான் ஸ்டார்ட் அப் போகிறதுக்கு ரெடி. ஆனால் 4-5 பேர் இருக்க ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு போனால் என்னால் சர்வை பண்ண முடியாது. அது என்னோடய ஒப்பீனியன். எல்லாருக்கும் அப்படி இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ ஐ வாண்டட் டு கோ டு அ மிட் சைஸ் ஸ்டார்ட் அப். அப்படின்னா ஒரு 50 இல்லை 100 பேர் இருக்க ஒரு ஸ்டார்ட் அப். இப்போது அதை எப்படி அனலைஸ் பண்ணலாம்? என்னென்ன ஒரு கம்பெனி இருக்குது. இப்போ நான் வீட்டுக்கு போய் லேப்டாப்பில் ஏதோ பண்ணிட்டு நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ கேன் ஸ்டார்ட் ஹையரிங். Will that be a good company? No. So when you listen to a company's name or when someone reaches out to you, how do you analyze a company? அப்போது என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனிக்கு ஒரு வெப்சைட் இருக்கும். கோ டு தேர் வெப்சைட், அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ஆர் பில்டிங். மோஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் கம்பெனியாக இருக்கும் ஸ்டார்ட் அப்ஸ். ஆர் சர்வீஸ் கம்பெனியாக இருந்தால் வாட் சர்வீசஸ் ஆர் தே கிவிங். அந்த மாதிரி ப்ராடக்ட் எத்தனை இருக்குது. லெட்ஸே இப்போ நான் ஏபிசி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குன்னா ஏபிசி காம்படிட்டர்ஸ் அப்படின்னு போட்டோன்னா அதே மாதிரி ப்ராடக்ட் எத்தனை கம்பெனி பண்ணுறாங்க. அந்த ப்ராடக்ட் எல்லாத்துலேயும் இந்த கம்பெனி எங்கே ஸ்டாண்ட் ஆகுது. கோ டு கிளாஸ் டோரில் கம்பெனியோட ஒர்க் என்வாயன்மெண்ட்டோட ரிவ்யூஸ்லாம் போட்டிருப்பாங்க. அங்கே ஒரு டெவலப்பராக ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் அனானிமஸாக போட்டிருப்பாங்க. யூ வில் கெட் அன் ஐடியா. அதை வேதவாக்காக வச்சுக்கூடாது, பட் யூ வில் கெட் அன் ஐடியா. தென் அதையும் தாண்டி ஒன் ஸ்டெப் ஹையராக பார்க்கணுன்னா யூ கேன் கோ டு க்ரன்ச் பேஸ். க்ரன்ச் பேஸில் யூ வில் சி இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் அ கம்பெனி. அந்த கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்கா இல்லையா, எத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க, அந்த கம்பெனி எவ்வளோ ரெவென்யூ பண்ணுது, ஆல் ஆர் பப்ளிக் இன்ஃபர்மேஷன். ஈவன் எவ்வளோ ரெவென்யூ மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கூட வி கேன் சி. யா, ஓகே. இஃப் தே ஹவ் எக்ஸ்போஸ்ட் இட் வில் பி அவைலபிள். பட் இன்வெஸ்ட்மெண்ட் டெஃபினட்டாக இருக்கும். ஓகே. ஸோ ஸ்டார்ட் அப்ஸ்க்கு யூஸ்வலாக சிஏ, சீரீஸ் பி, சீரீஸ் சி அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். எத்தனை சீரீஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க, that will determine how much money the company has. அது ஒரு நல்ல ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ the company has 100 million in their bank and they are building products. ப்ராடக்ட்லேயும் ரெவன்யூ வந்து இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா we will have a confidence. ஓகே, கம்பெனி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸ்டார்ட் அப் there is a possibility of failure, பட் இப்போ நல்ல நிலைமையில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணலாம், when I go to a startup which I don't know, which I've never heard of, நான் ஒரு மைண்ட் செட்டோடு போகணும். உள்ளே போயிட்டு ஐ ஹாவ் டு லேர்ன் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள், ஐ ஹாவ் டு ஒர்க் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள். பட் ஃபெயில் ஆனால் சப்போஸ் வேர்ஸ்ட் கேஸ் கம்பெனி வந்து லே ஆஃப் பண்ணிட்டாங்க, ஒரு கம்பெனியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, வாட் எவர் இட் இஸ், அதெல்லாம் தான் பயம் நம்மளுக்கு. அந்த மாதிரி ஆச்சுன்னா ஐ ஷுட் ஹாவ் த கான்ஃபிடென்ஸ் டு கெட் அன் அதர் ஜாப். அதுக்கு ஐ ஷுட் பி அப் டு த மார்க். ஸோ வென் ஐ சே ட்ரீம் கம்பெனி ஆர் ட்ரீம் இது அப்படின்னா நெவர் செட் அ ட்ரீம் கம்பெனி, செட் ட்ரீம் ஸ்கில்ஸ். குட் பாயிண்ட். ட்ரீம் ஸ்கில்ஸ்னால் கூகுள் என்னோடய ட்ரீம் கம்பெனியாக இருக்கட்டும். கூகுள்குள்ளே போகணுன்றது என் ட்ரீம் இல்லை, கூகுள்குள்ளே போகிற அளவுக்கு ஸ்கில் எனக்கு இருக்கணுன்றது என்னோடய ட்ரீம். ரைட். அப்போ என்ன ஆகிடும், சப்போஸ் கூகுளில் கிடைக்கலனா கூட அதோட ஈக்குவலன்ட் கம்பெனி லெட்ஸ் மைக்ரோசாஃப்ட், அட்லாஷன், ஓப்பன் ஏஐ, ஆப்பிள், அங்கேயும் எனக்கு ஒர்க் கிடைக்கும். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வென் இட் கம்ஸ் டு பீப்புள் ஹூ ஆர் ஸ்டார்டிங். ஸோ யூ ஆர் இன் அ ஸ்டார்ட் அப் நவ், லைஃப் இஸ் கோயிங் குட், கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நிறைய டெக்னாலஜிஸ் தெரியுது, ரியாக்ட் மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் ஹவு லாங் இந்த ஸ்டார்ட் அப் ஜேர்னி வந்து உங்களுக்கு போகுது? எனக்கு 3 years இருந்தாங்க. 3 years ஸ்டார்ட் அப்பில் போயிட்டுருக்கீங்க. எகெயின் இங்கேருந்து இன்னொரு ஒரு ஸ்விட்ச் அடிக்கிறீங்க டு Vimeo. இதுக்கான ரீசன் என்ன? ஆஸ் ஐ செட், லேர்னிங் வைஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சமே இல்லை. இன்னுமே கூட நான் ஃபுல்லாக படிக்கல. 3 years அங்கே இருந்து கூட தெர் ஆர் லாட் ஆஃப் பிளாக் பாக்ஸஸ் எனக்கு தெரியாதது. ஓகே. பட் என்னென்னா அந்த ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும்போது ஒரு பயம் வரும். ஓகே, நம்ம வந்து கம்பெனியில் 2 layoffs இருந்துச்சு, ஆல் ஓவர் இந்த யூஎஸ். பட் ஒரு பயம் இருக்கும். அண்ட் டீம் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. அண்ட் என்னோடய ஒர்க் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருந்துச்சு. லைக் ஆன் கால் இருக்கணும். ஸோ நைட்டு 2:30, 3 o'clock கால் வர ஆரம்பிச்சது. அது வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸை கொஞ்சம் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சது. கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன்னா லைக் ஐ ஸ்லீப் அட் 10:30 அண்ட் வேக் அப் அட் 4:30 டெய்லி.
திடீர்னு 3 மணிக்கு எழுந்து ஒரு இஷ்யூ டீபக் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த ஒரு 2 நாள் போயிடும். அந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ வாட் ஐ டிட் வாஸ், இப்போ இருக்கிறது குட், we have a good package, learning is good, everything is good except for this one reason. So we'll start attending interviews, we'll see where we are. ஏன்னா 3 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா. அகேன் ஆஃப்டர் 3 இயர்ஸ் லைக் ஓகே கம்பெனி ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க. பட் இதுக்கான மேஜர் ரீசன் வந்து உங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து இங்கே அஃபெக்ட் ஆகுது. சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு ஒர்க் டில் லேட் நைட்ஸ். ஓகே. ஸோ ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கான்சன்ட்ரேட் ஆன் மெனி அதர் திங்ஸ். இன்னும் நிறைய பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா அப்போ தான் நான் மென்டர்ஷிப்லாம் ஸ்டார்ட் பண்ணி 1.5 years ஆன டைம் அது. ஸோ அப்போ என்ன அதுவும் லைக் பண்ணணும். அண்ட் ஒர்க்லேயும் ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாமே ஹை ப்ரியாரிட்டி டாஸ்க்ஸ் அப்படின்னு இருக்கும்போது யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் இன் தட். ஒர்க் டைம் ஜாஸ்தின்றதை விட ஒர்க்கோட மென்டல் ஸ்ட்ரெயின் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கொஞ்சம் அஃபெக்ட் ஆனவுடனே யூ ஸ்டார்ட் கொஸ்டினிங் யுவர் செல்ஃப். நம்ம கரெக்டாக தான் இருக்கோமா, கரெக்டான ஒரு இடத்துல தான் இருக்கோமா, வாழ்க்கையே வேலை தான் அப்படின்னு ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு கொஸ்டின். வாழ்க்கை வாழ்றதுக்கு தானே, ஆனால் வாழ்க்கை இப்போ வேலையாயிருச்சே அப்படின்ற மாதிரி ஒரு யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு குட் ஒர்க் அப்படின்னா என்ன சொல்லுவோம், நிறைய சம்பளம் வேணும், நல்ல பர்க்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். பட் அதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ நிறைய சம்பளம் வந்துருச்சு பட் வீட்டுக்கே போகலன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ அதெல்லாம் வாங்கி வேஸ்ட்டு தான் இல்லையா. இப்போ முக்கால்வாசியோட ஃபேமிலிஸில் நம்மளோட டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்திருப்பாங்க. ஒன் ஸ்டேஜில் ஆஃபீஸ் நைட் ஷிஃப்ட் போவாங்க, பகலில் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோன்னா இப்போ ஐடியில் தேர் ஆர் லாட் மோர் ஆப்ஷன்ஸ். அந்த மாதிரி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. தட் ஐ திங்க் தட் இஸ் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், அந்த ஒரு பேலன்ஸை கொண்டு வர்றது. ஸோ தட்ஸ் வென் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்றது ஒரு மேஜர் க்ரைட்டீரியாவாக மாற ஆரம்பிச்சது எல்லாருக்கும். ஸோ எனக்கு அது அஃபெக்ட் ஆக ஸ்டார்ட் ஆனோடனே அகெயின் ஐ ஸ்டார்ட் லுக்கிங் அட் அதர் கம்பெனிஸ். ஸோ ஜோஹோவில் நான் இருந்தேன். அதை விட டெக்னாலஜிக்கலி நல்ல ஸ்டாக் யூஸ் பண்ணுற கம்பெனிஸ்னு இருக்குது போல். ஜோஹோ என்னோடய ட்ரீம் கம்பெனியாக இருந்துச்சு. அது எப்போ பிரேக் ஆகுது அப்படின்னா, இது மட்டும்தான் நல்ல கம்பெனி இல்லை, சென்னையிலேயே ஐடிஸ் பெங்களூரோட ஐடியோட ஹப் வந்து பெங்களூர்னு சொல்கிறாங்க. பட் சென்னையிலையும் நிறைய கம்பெனிஸ் இருக்குன்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சது வெளியே போய் பார்க்கும்போது. அப்போ இதே மாதிரி நம்ம ஒரு க்ளோஸ்ட் விஷனோட இருக்கோமோ, வெளியே போய் வில் சி வாட் ஆர் த கம்பெனிஸ் இந்த மாதிரியான ஒரு எவால்விங் டெக் ஸ்டாக்கில் ஒர்க் பண்ணுறது, நல்ல ப்ராடக்ட்டில் ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் லேர்னிங் அகேன் ஆப்வியஸ்லி அண்ட் அப்ளையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வாட்டி பாரபட்சமே பார்க்கல. லாஸ்ட் டைம் ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சு. அந்த கம்பெனினாங்க நம்ம எப்படி ஹையர் பண்ணுவாங்க நம்மளை ஓகே அப்படின்னு. இந்த வாட்டி போடு கூகுள், மைக்ரோசாஃப்ட், அட்லாஷன் எங்கே போய் பார்த்தா கான்ஃபிடன்ஸ் வந்துடுச்சு, எங்கே வேணாலும் நம்ம போயிடலாம். பிகாஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் the worst that can happen is getting rejected. I am ready for that. Even you can apply again. Yes, I can apply again or I'll learn something new. Those are the only two possibilities. மற்றபடி if a company is rejecting you, it doesn't mean that you are bad. It's just that the company is not aligned with whatever you have. அவ்வளோதான். Right. I was ready for that. ஸோ எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிட்டேன். பட் அந்த டைமில் மார்க்கெட் கொஞ்சம் டவுனாக இருந்துச்சு. திஸ் வாஸ் 2023 ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதிரி. ஸோ ஐ டென்ட் கெட் மெனி இன்டர்வியூ கால்ஸ் பேக். நிறைய வந்துச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் அட்டெண்டிங் இன்டர்வியூஸ். அப்பையும் ஐ காட் ரிஜெக்டட் லைக் 4 or 5 கம்பெனிஸ். ஒரு கொஷின் இருக்கும், 8 years 7.5 years மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இப்பயும் இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆகும். ஸோ அப்போ 7.5 years என்னடா படித்தோம் அப்படின்ற ஒரு கொஷின் வரும். மோஸ்ட் பிகினர்ஸ் என்ன பயம் இருக்கும்னா, நம்மளுக்கு தெரியாது எதுவுமே, நம்மளை எப்படி ஹையர் பண்ணுவாங்கன்ற ஒரு பயம் இருக்கும். இந்த பயம் வாழ்க்கை ஃபுல்லாக எல்லாருக்கும் இருந்துக்கிட்டு இருக்கும். இதுக்கு வந்து நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா 7.5 years எக்ஸ்பீரியன்ஸு, ஆனால் நீ இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆகிற அப்படின்னா வாட் ஹேவ் யூ டன் ஃபார் த பாஸ்ட் 7.5 yearsன்ற ஒரு கொஸ்டின் வந்து நம்மளையே கேட்டுப்போம். நம்மளே வர்த்தா, நமக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? ஏன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதான் வரும். ஓகே, இவ்வளோ வருஷம் வரப்போ நீங்கள் இது கூட தெரிலன்னா அப்படின்ற ஒரு அவங்க கேட்க மாட்டாங்க. பட் நம்மளே கேட்டுப்போம். ஸோ அது வரும்போது என்ன ஆச்சுன்னா, இட்ஸ் ஓகே படிக்கலாம். ஐடி இஸ் வாஸ்ட். ஸோ ஒன்றா தான் படிக்க முடியும். நம்ம ப்ராக்ரஸ் ஆகிட்ருக்கோமா, ஆகிக்கிட்டுருக்கோம். ஸோ படிப்போம். இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிற பாயிண்ட்டை எடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்த இன்டர்வியூ, அதில் வேறு ரீசனுக்காக ஃபெயில் ஆவேன், அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்த இன்டர்வியூ அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது ஃபைனலாக விமியோட இது வந்துச்சு. ஐ அட்டெண்டட் இன்டர்வியூஸ் லைக் பேபால், யூடமி அண்ட் தென் ஸ்ட்ரைப், அதோட இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணியிருந்தேன். தென் விமியோ வரும்போது இட் வாஸ் த சேம் ப்ராசஸ். அதே 5 round கோடிங் ப்ராப்ளம்ஸ், தென் லைவ் கோடிங் ப்ராப்ளம், தென் டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சர், சிஸ்டம் டிசைன்,
சேம் ரவுண்ட்ஸ் தான் எல்லாமே. அப்படி இருக்கும்போது ஒன்று ஒன்றா கிளியர் பண்ணிவிட்டு போகும்போது ஒரு ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே குட், இந்த ரவுண்டை அவங்க எதிர்பார்த்தது நம்மக்கிட்ட இருக்குது, ஸோ குட் அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும்போது அடுத்த ரவுண்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணுறப்ப ஓகே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும், நம்மளால் இந்த இன்டர்வியூ கிராக் பண்ண முடியும். அண்ட் ஒன் திங் தட் நோபடி டெல்ஸ் யூ இஸ் த இன்டர்வியூவர் வில் ஹெல்ப் யூ. யாருமே வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு உங்களை பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸ் ஆர் ஆன்லைன் இன்டர்வியூஸ்னால். ஸோ அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, கம் அப் வித் டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சர் ஃபார் அ காலேஜ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா they will not look at you for the next half an hour. You have to interact with the interviewer. பேசிகிட்டே இருக்கும், நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அதனால் இப்படி சொல்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி. What they will do is they will also be interested for us to solve the problem. They will try to find the talent which is hidden inside us. Yes, எல்லாருக்குமே அதுதான் இன்டென்ட். ஆனால் அதுக்கு நம்ம ஸ்பேஸே கொடுக்கலன்னு வைங்க, நான் பாட்டுக்கு இப்படியே உட்காந்துட்டு இருந்தேன்னா என்ன ஆகிடும், அவங்களுக்கும் சரி பையன் ஏதோ பண்ணுறான் அப்படின்னு விட்டுருவாங்க. இஃப் வி கீப் ஆஸ்கிங் தம் கொஸ்டின்ஸ், எனக்கு இந்த விஷயம் நல்லா தெரியும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன், அது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஓகே இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் தெரில, ஒரு ஹிண்ட் கொடுத்தா கண்டுபிடிப்போமான்னு பார்க்கலாம். இந்த ஹிண்ட்டு கொடுத்தா அவன் கண்டுபிடிக்கிறானா, அந்த ஹிண்ட்டை பிடிச்சிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னு வைங்களேன், தட்ஸ் ஆல். ஆப்வியஸ்லி யூ ஒரு பாயிண்ட் ஸ்ட்ரைக் ஆகும் உங்களுக்கு. ஒரு சின்ன ஹெல்ப்ல ஹீ இஸ் ஏபிள் டு ஃபிகர் அவுட், தட்ஸ் ஆல். நோபடி வில் நீட் யூ டு பி an expert in everything. They want you to find the solution for a problem as soon as possible. அவ்வளோதான். ரைட். ஸோ அப்படி இருக்கும்போது த இன்டர்வியூஸ் வென்ட் வெல். எனக்கு ஒர்க் கொடுத்தாங்க, ஓகே வெரி குட். ஸோ தேட் வாஸ் ஃபெல்ட் குட். இங்கே விமியோவில் வந்து அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு. இட்ஸ் வெரி குட் நவ். நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப யூ மென்ஷன் லைக் அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆச்சு. பட் ரைட் நவ் விமியோவில் வந்து உங்களுக்கு இட்ஸ் ஆல் ஃபைன். பட் அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணது ஆஃப்டர் 7 years, ரைட்டா? ஆஃப்டர் 7 years தான் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்ற தாட்டே உங்களுக்கு வந்துச்சு. ஈவன் வென் யூ ஆர் ஒர்க்கிங் இன் Zoho, இனிஷியலி ஃபார் தி ஃபர்ஸ்ட் 2 years நீங்கள் அதே ஒர்க் லைஃப் பேலன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சா இனிஷியலாக Zohoவில்? இல்லை அங்கேயுமே நீங்கள் வந்து ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறது, மென்டல் ப்ரெஷர் இருக்கிறது, ஸ்டில் அங்கே வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்களா? இல்லை. ஸோ Zohoவில் பார்த்தோன்னா ரொம்ப நெய்வாக இருந்தோம். ஓகே. காலேஜில் படிச்சுட்டு சுற்றிட்டு இருந்த ஒரு பையனுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டாங்க அப்படின்னா we will feel like we owe our lives to them. எனக்காக வேலை கொடுத்து சோறுலாம் போடுறாங்க, அப்போ கண்டிப்பாக வேலை பண்ணணும் அப்படின்ற ஒரு இருந்துச்சு. பட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அஃபெக்ட் ஆகலை அந்த இடத்துல. ஐ ஹேட் டைம் ஃபார் மை செல்ஃப், ஒர்க் பண்ணணும், ஓகே கரெக்டாக பண்ணணும், அந்த டைமில் போயிட்டு இருந்துச்சு. எவ்ரி திங் வாஸ் குட். ஸோ Zohoலேருந்து வெளியே வந்ததுக்கு டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ், இங்கேருந்து ஸ்டார்ட் அப்லேருந்து வெளியே வந்ததுக்கு டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இருந்துச்சு. பட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தது இந்த ஸ்டார்ட் அப் வந்து ஒரு 6 years ஆனதுக்கப்புறம் தான். பிகாஸ் ஒரு 8-9 years ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா என்னடா அப்படின்னு திரும்பி பார்த்தா வெறும் ஒர்க் மட்டும் இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில். இதில் ஒர்க் பண்ணால் அதில் ஒர்க் பண்ணால் அதில் ஒர்க் பண்ணால் முடிஞ்சிருச்சு 10 வருஷம் அப்படின்னா வாட் ஹவ் யூ டன் நடுவில் லைஃப் பற்றி வேறு சில மெமரிஸ் இருக்கணும் அப்படின்றது என் தாட்டாக இருந்துச்சு. ஸோ லைக் நான் வந்து இப்போது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கோவிட் வந்து அது எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சா இல்லையான்னு தெரியல எனக்கு. பிகாஸ் ஐ லைக் கோயிங் டு ஆஃபீஸ், இன்ட்ராக்டிங் வித் பீப்புள் அண்ட் ஆல். பட் கோவிட் வந்து வீட்டில் உட்கார ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கே தெரியாமல் எதையாவது ஒன்று பண்ண ஆரம்பித்தேன் நான். ஸோ ஐ ஸ்டார்ட் கோயிங் ஃபார் ரன்ஸ். அப்புறம் இப்போ ஹாஃப் மேரத்தான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கு ட்ரைனிங் பண்ணுறது. ஸோ எனக்கே இதெல்லாம் பண்ணணும். ஐ ஸ்டார்ட் கான்சன்ட்ரேட்டிங் மோர் ஆன் மென்டர்ஷிப். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அது ஒரு இது வந்துச்சு. ஐ ஹாவ் ஆல் ஆஃப் திஸ் டைம் பிகாஸ் ஆஃப் த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஐ ஹேவ். அப்போது ஓகே நம்மளோட டைமை ஒர்க்குக்கு மட்டும் பண்ணணும் அவசியம் இல்லை, நம்மளுக்காக ஏதாவது ஒன்று பண்ணலாம். சம்திங் ப்ரொடக்டிவ் அப்பார்ட் ஃப்ரம் ஒர்க். வாட் ஆர் யூ அவுட் சைட் ஆஃப் யுவர் ஒர்க்? அதுக்கான ஒரு ஆன்சர் தான் ஒர்க் லைஃப் பேலன்ஸாக இருந்துச்சு எனக்கு. சூப்பர். ஃப்ரெஷர்ஸ் ஆல்சோ அப்போது தே ஷுட் கன்சிடர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பிஃபோர் கெட்டிங் இன் டு ஐடி கம்பெனி. யா டெஃபினெட்லி. இப்போது எப்படி அதை அவங்க வந்து அணுகணும்? இப்போது ஃப்ரெஷர்ஸ் இனிஷியல் டேஸில் உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. உங்களுக்கு வந்து அந்த 7 yearsக்கு அப்புறம் தான் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது, நம்மளால் இதை தாண்டி வேறு விஷயங்கள் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க. இப்போ ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் உள்ளே போகிறப்பே 5 o'clock நான் வந்து எக்ஸிட் போடணும் அப்படின்னா, பட் 6 o'clock வரைக்கும் என்ன உட்கார சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே அது ஒரு ப்ரெஷராக ஃபீல் பண்ணுறாங்க. இஸ் இட் அ குட் திங் ஆர் அ பேட் திங்? ஸோ இப்போ 5 to 6 அப்படின்றது அதுக்கு ப்ரெஷர் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா ஐ வுட் சே தட்ஸ் டெஃபினெட்லி அ பேட் திங். ஓகே. ஏன்னா இனிஷியலி வி ஆர் அ ஃப்ரெஷர். ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே போக ட்ரை பண்ணிருக்கோம் நம்ம. வி ஹாவ் டு புட் இன் சம் எஃபர்ட்.
அந்த எஃபர்ட் நம்மளுக்கு, நான் ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே சேஞ்ச் ஆகிக்கணும் அப்படின்னா தட்ஸ் டிஃபிகல்ட். நம்ம எப்போ ஒர்க் லைஃப் பேலன்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக வைக்கலாம் அப்படின்னா when I have the confidence that I will be able to find other options. நான் ஒரு கம்பெனி எனக்கு ஒர்க் கொடுக்க போகிறாங்க, அந்த ஒர்க் எனக்கு வேணாம், நான் வேறு கம்பெனிக்கு போகிறேன்னு சொல்கிறேன்னா I should be having that set of skills which will get me 10 other options. அது இல்லை, ஆர் இப்போ தான் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா when you are going into this IT market or IT job market அப்படின்னு இருக்கும்போது your first priority should be learning. அங்கே ஒரு கரியரில் ஒரு டெவலப்பராக ஆர் எனி அதர் ஃபீல்ட் இன் ஐடி நான் எவ்வளோ க்ரோ ஆகிறேன். ஒரு 1 year இங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 1 year முடித்து எனக்கு எவ்வளோ புது விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதை கொண்டு போய் நான் வேறு கம்பெனிக்கிட்ட சொன்னால் வெரி குட், ஐ எம் ரெடி டு கிவ் யூ a job அப்படின்னு சொல்கிறாங்களான்னு பார்க்கணும். only then we have the option to reject a company. இல்லைனா என்ன ஆகிடும்னா we'll be stuck. இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து அந்த கம்பெனியில் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சரியில்லை, ஆர் நான் கேட்ட சம்பளம் கொடுக்கல, எனக்கு வந்து 15,000 தான் கொடுக்குறாங்க சம்பளம், அதனால் நான் வேணான்னு சொல்லிட்டேன், எனக்கு வந்து ஒரு 60,000 சம்பளம் தேவை, அப்போ தான் நான் எடுத்துப்பேன். அவங்கள ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 years கழிச்சு they will be ready for a 15,000 job. என்ன ஆகிடும்னா இந்த பொண்ணு தேடுற மாதிரி தான் இருக்கும். முதல்ல நிறைய க்ரைட்டீரியாஸ் தேடுவாங்க, வயசாக ஆக வந்து என்ன ஆகிடும்னா ஓகே பரவாயில்ல அப்படின்னு அவங்களே காம்ப்ரமைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. we shouldn't make that mistake when it comes to career. வாட் யூ வில் சஜஸ்ட் டு தீஸ் பீப்புள்? இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப காமனாக எல்லாருமே பண்ணுற விஷயம். இனிஷியலாக வந்து ஒன்று ஃபேமிலியில் சொல்கிறதுனாலையோ இல்லை சுற்றி இருக்கிறவங்க வந்து ஹையர் பேக்கேஜில் ப்ளேஸ் ஆகிருக்கிறதுனாலையோ நானும் அந்த பேக்கேஜ் தான் போவேன் அப்படின்ற ஒரு பார் வச்சுட்டு அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்றப்ப கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து எகெயின் அந்த ரேஞ்சுக்கு வந்துடுறாங்க. இது எதனால் நடக்குது? அவங்க இந்த இடத்துல இந்த விஷயத்தை எப்படி அணுகணும்? ஸோ இப்போது ஒரு பியர் ப்ரெஷர் அப்படின்றது வந்து இட்ஸ் எ வெரி பிக் ப்ராப்ளம் in our society now, especially for youngsters. ஏன்னா you go to LinkedIn, you go to Instagram, any social media portal, the first thing or most popular thing in LinkedIn would be 21-year-old bags 1.6 crore package at Google from India அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு 24 வயசு ஆகிருக்கும், 21 வயசு இப்படி பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணிருக்கோம், உடனே ஒரு ஸ்டெப் லோவர், நம்ம மேலே இருக்க கான்ஃபிடன்ஸ் ஒரு ஸ்டெப் லோவர் போயிடும். ஸோ 100 கோடி பேர் இருக்க ஒரு இடத்துல ஒருத்தர் அப்படி அவங்கள பற்றி அப்படி நியூஸ் பார்த்த உடனே நம்ம கொஷின் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகிடும், ஓகே இது வந்து ஒரு காமனான ஒரு செட்பேக். இப்போ நம்ம பியர்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, லெட்ஸே ஒரு 10 lakhs பேக்கேஜ் கிடைக்குது அப்படின்னா எனக்கும் 10 lakhs பேக்கேஜ் கிடைக்கணும். அப்போ தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஓரளவுக்காவது சொல்ல முடியும். ஐ கேனாட் கோ அண்ட் டெல் எனக்கு 4 lakhs பேக்கேஜ் இருக்குது. பட் இது ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் தானே. அவன் 10 lakh வாங்கிட்டு நானும் 10 lakh போகணும் அப்படின்றது. ஸோ என்னென்னா அந்த காம்படிஷன் வைஸ் பார்த்தோன்னா we will know one thing is a good thing where 10 lakhs கொடுக்கறதுக்கு கம்பெனிஸ் ரெடியாக இருக்காங்க. ஓகே, அந்த ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஆப்வியஸாக நான் அந்த கம்பெனியில் அப்ளை பண்ணுவேன் ஓப்பனிங் இருந்துச்சுன்னா. அண்ட் when we are dreaming or when we are aiming at something, aim higher. 12 lakhs ஒரு கம்பெனி கொடுக்காங்களா, அப்ளை for that. இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆனோமா, ஓகே நோ ப்ராப்ளம். பட் த ப்ராப்ளம் happens when a good company with a good set of tech stack gives you a job, you have no other options. அப்போது இல்லை, நான் வந்து 10 lakhs கேட்டேன், நீ 8 lakhs தான் கொடுக்குறேன், ஸோ எனக்கு வேண்டாம், ஐ வாண்ட் 10 lakhs ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வாட் இஃப் யூ டோன்ட் கெட் அதர் ஆப்ஷன்ஸ்? தேர் இஸ் அ பொட்டன்ஷியல் டு க்ரோ, பட் ஸ்டில் நீ அதுக்கு அப்ளை பண்ணனா அது உன்னோட. எஸ், இப்போ அந்த கம்பெனி போயிட்டு 1.5 years அந்த கம்பெனி எல்லாமே கற்றுக்கிட்டு அடுத்த ஸ்விட்சில் ஐ கேன் come equal to my friend who got placed at 10 lakhs per annum. That is also possible. So future or growth எப்படி இருக்குன்றதை பற்றி அனலைஸ் பண்ணாமல் இப்போ எனக்கு வேணும் அப்படின்னு மட்டும் சொல்லும் போது என்ன ஆகிடும்னா, இருக்கிறத கையில் இருக்கிறத விட்டுட்டு இல்லாத ஒன்றத்தை தேடிட்டு இருப்போம். நம்ம அது கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். இதை பண்ணுறதுக்கு இது பண்ணி தான் ஆகணும்னு சொல்லலை நான். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஆர் யூ ரெடி டு டேக் திஸ் ரிஸ்க்? இப்போ என்னோடய சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒர்க் அட் எனி கிவன் பாயிண்ட் இன் டைம் ஐ கேனாட் லீவ். எனக்கு கூட தான் ஒரு 3 மாதம் வேலையை விட்டுட்டு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி கூகுள் போகணுன்னு ஆசை. பட் அந்த 3 மாதத்துக்கு ஐ கேனாட் சஸ்டெயின். அப்போ என்ன ஆகிடுது, இங்கே ஒரு ஃபினான்ஷியல் செக் இருக்குது, நம்மளுக்கு இது தேவை, என் லைஃப் இப்படி இருக்குது, என் லைஃப்பில் இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் தயாராக இல்லையா? நான் ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருந்தது எங்கே அப்படின்னா ஸ்டார்ட் அப் போகிறோம்,
எப்படி இருக்குன்னு தெரியாது. சப்போஸ் செட் ஆகலை, ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, ஆர் எதுவுமே செட் ஆகலை, கம்பெனி மூடிட்டாங்க, வாட் எவர் இட் இஸ், ஐ கம் அவுட் அண்ட் லுக் ஃபார் அ ஜாப் இன் த நெக்ஸ்ட் 1 month. அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருந்ததால் ஐ சோஸ் தட். இப்போது அந்த ஸ்டார்ட் அப்பில் கம்மி சம்பளம் கொடுக்குறாங்க, நான் வேணாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு பேக்கப் ஜாப் இருக்கா, அதை நான் பார்த்துட்டேன். இப்போது லெட்ஸே ஒரு சின்ன சினாரியோ, நான் வந்து நிறைய கம்பெனி அப்ளை பண்ணுறேன், ஒரு 5 lakhs ஒரு வேலை கிடச்சிச்சு, அண்ட் தேர் இஸ் பொட்டென்ஷியல் டு க்ரோ ஆப்வியஸ்லி. இந்த 5 lakhs ஆஃபர் என் கையில் இருக்குது, எனக்கு நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது ஐ வில் ஸ்டார்ட் அப்ளைங் டு அதர் கம்பெனிஸ். இன்னும் நிறைய கம்பெனிஸ் அப்ளை பண்ணி எனக்கு வேலை கிடச்சிச்சு நிறுத்தாமல் கீப் அப்ளைங். வேலை கிடைக்குதா, தென் யூ ஹேவ் ஆப்ஷன்ஸ். ஒரு 3 கம்பெனி இருக்குது, 3 கம்பெனி ப்ரொஃபைல் எடுத்து வச்சுட்டு, இந்த கம்பெனியில் டெக் ஸ்டாக் நல்லாயிருக்கு, இந்த கம்பெனியில் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லா இருக்குன்னு கிளாஸ் டோரில் சொல்கிறாங்க, இந்த கம்பெனியில் பேக்கேஜ் நல்லாயிருக்கு, என்னோடய லைஃப்க்கு எது ப்ரியாரிட்டி, எனக்கு எது தேவை அப்படின்னு நான் பார்த்து நான் சூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் த பெஸ்ட் சிச்சுவேஷன் யூ கேன் பி இன். இந்த சிச்சுவேஷன் இல்லாமல் இருக்கிறது ஒரே ஆஃபர், அதை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன், இது இல்லைனா எனக்கு 1000 கம்பெனி அப்படின்னு சொன்னால் தட் இஸ் அ ரிஸ்க். யூ ஹேவ் டு அனலைஸ் வெதர் யூ ஆர் ரெடி டு டேக் தட் ரிஸ்க். ஓகே, அந்த அனலைஸ் பண்ணி அவங்களோட டெசிஷன் மேக்கிங்கில் தான் இருக்குது. தே ஷுட் மேக் த ரைட் டெசிஷன். குட் பாயிண்ட். இந்த ஓவரால் 8-9 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக தான் இருந்திருக்கீங்க, ரைட்டா? ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னால் யார்? ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரோட ரோல் என்னென்னவாலாம் இருக்கும்? நீங்கள் வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, பட் அஃப்கோர்ஸ் உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒரே மாதிரி இருந்திருக்காது. அப்போது ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா ஆக்சுவலாக யார்? இவங்களை எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஸோ தேர் இஸ் அ காமன் ஸ்டிக்மா தட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேட்டாபேஸ் எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு. அதோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். இப்போ எதுவுமே தெரியாது, எல்லாத்துலேயுமே அவங்களால ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சினாரியோ தான். இப்போ ஃப்ரண்ட் எண்டில் இவங்க வந்து எக்ஸ்ட்ராடனரியாக டெவலப் பண்ணுவாங்களா? இன்னும். ஸோ யூஸ்வலாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ்ன்றது T-ஷேப் டெவலப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ T-ஷேப்னா தெர் பி அ ஹாரிசான்டல் லைன். இந்த ஹாரிசான்டல் லைன் இஸ் யுவர் நாலேஜ் இன் ஆல் ஆஃப் த டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் in development. The vertical line is one of those domains in which you have higher knowledge. இப்போ என்னோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா I am a full stack developer, back end heavy. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் லிங்க்டனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கும். லுக்கிங் ஃபார் அ ஃபுல் ஸ்டாக் என்ஜினியர், ப்ராக்கெட்டில் பேக் அண்ட் ஹெவின்னு போட்டிருப்பாங்க. தெர் ஆர் அதர் ரோல்ஸ், ஃபுல் ஸ்டாக் என்ஜினியர், ஃப்ரண்ட் அண்ட் ஹெவின்னு இருக்கும். இந்த ரெண்டுமே ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் தான். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் கேன் ஒர்க் இன் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ், பட் ஏதாவது ஒன்றில் வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இந்த லாஸ்ட்டு லெட்ஸே நீங்கள் 2015 Zoho என்ட்ரு ஆகுறீங்க, கரெக்டாக? நீங்கள் 2015 நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிறப்ப அப்போ இருந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் மார்க்கெட்டுக்கும் இப்போ 2024 இருக்கிற ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் மார்க்கெட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? ஸோ 2016 ஜானில் நான் Zoho என்ட்ரு ஆகிறேன் இன்டர்ன்ஷிப்க்கு. ஸோ அப்போ வந்து ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியரிங் அப்படின்னா தட் வாஸ் ஃபேர்லி நியூன்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ தான் ரியாக்ட்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகி எல்லோரும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர்ஸ்னு யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்மாலர் டீம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடியே நமக்கு அந்த ஸ்டாக்ஸ்லாம் வருது இல்லை, அப்போ தான் உள்ளே என்ட்ரு ஆகுது, கரெக்டாக? ஆமாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் திங்ஸ். நான் Zohoவில் ரியாக்ட்லாம் யூஸ் பண்ணல. ஸோ மை ஸ்டாக் வாஸ் HTML, CSS, JavaScript, jQuery, Java in the backend, then MySQL database. ஸோ இது என்னோட ஸ்டாக்காக இருந்துச்சு. தட் இப்போ மர்ன் ஸ்டாக்னா தான் ஸ்டாக் அண்ட் ஸ்டாக் சம்திங் ஃப்ரண்ட் எண்ட் டு பேக் எண்ட் இஸ் அ ஸ்டாக். அந்த ஸ்டாக் தான் யூஸ் பண்ணிருந்தேன் நான். பட் டீம்ஸ் ஸ்மாலராக இருக்கும்போது we have the necessity to take up different roles. அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ன்றது இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஓகே. அப்புறம் போக போக என்ன ஆச்சுன்னா எவ்ரிபடி ஷுட் ஹேவ் சம் நாலேஜ் ஆன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. வென் ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஸ்டார்டட் கம்மிங் இன், லெட்ஸ் சே இப்போ ரியாக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரியாக்டில் நம்ம யூஐ பில்ட் பண்ணுறோம். பட் வென் இட் கம்ஸ் டு சம் API கால் எழுதி அதோட ரெஸ்பான்ஸ் வாங்கி நான் சம்திங் பில்ட் பண்ணணும் அப்படின்னா ஐ கெனாட் பி ஸ்டப்பர்ன் அண்ட் டெல் API கால் நான் அனுப்புவேன், அங்கே ஒரு சின்ன இஷ்யூனா கூட நான் பார்க்க மாட்டேன், பேக்கெண்ட் டெவலப்பர் தான் பார்க்கணும் அப்படின்னு அந்த ஸ்டப்பர்னஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த இடத்துல என்னாச்சு, தேர் இஸ் அ லேக் ஆஃப் நாலேஜ் ஆன் பேக்கெண்ட். இப்போ நான் பேக்கெண்ட் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணுமா? கிடையாது. அந்த API JSON ஏதோ தப்பாக ரெஸ்பான்ஸ் வருது, அதை போய் என்னென்னு பார்க்கணும், அவ்வளோதான். அதுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். ஓகே. தட்ஸ் வேர் இப்போ நான் பேக்கெண்ட் பற்றி கொஞ்சம் படிப்பேன். எப்போனா என் கம்பெனியில் இருக்க கோடு என்ன பண்ணுது நான் சும்மா போய் பார்க்குறேன், அதை ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா குட், நான் வேறு யாரையும் டிபெண்ட் பண்ணல, எனக்கு கொடுத்த ஒர்க் நானே முடிச்சிடுவேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம ஒரு ஹோல்சம் டெவலப்பர் ஆகிறோம்.
என்னால் இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் உட்காந்துருக்க முடியாது. நானே போய் அதை பார்த்தேன், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், வந்துட்டேன். இப்போ யூஐயில் ஏதோ இஷ்யூ இருக்குது, நானே போய் பார்க்குறேன், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், வந்துட்டேன் அப்படின்னு இருக்கும்போது எவ்ரிதிங் இஸ் குட், பக்காவா ஒர்க்கா. இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் பில்ட் ஆகும்போது ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்தாங்க. எல்லாருமே வந்து ஓகே நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அவங்க படிக்கிறது ஒன்றா தான் இருக்கும், பேக் எண்டாக இருக்கலாம், ஃப்ரண்ட் எண்டாக இருக்கலாம். நான் பேக் எண்டில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனால ஐ எம் பேக் அண்ட் ஹெவி. இப்போ ஃப்ரண்ட் எண்ட் நம்ம ரியாக்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னா படிக்கலாம், பட் எனக்கு ஏபிஐனா என்னன்னே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. தெர் இஸ் அ நெசசிட்டி இன் எவ்ரி கம்பெனி. நம்ம டீம் பேக் அண்ட் டெவலப்பர் கிட்ட சொல்கிறோன்னா வி ஷுட் பி ஏபிள் டு எக்ஸ்பிளைன் இட் டு தெம். இந்த மாதிரி எனக்கு ஃபீச்சர் வேணும், இப்படி தான் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் இப்படி அனுப்பணும், இந்த மாதிரி டேட்டா அனுப்புகிறேன், இந்த மாதிரி டேட்டா அனுப்பிச்சா உங்களால் ப்ராசஸ் பண்ண முடியுமா, இந்த கான்வர்சேஷன் தான் எப்போ நடக்கும், எனக்கு அதை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சால் தான் நடக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் நீட்ஸ் சம் ஸ்லைட் டச் ஆஃப் ஃபுல் ஸ்டாக். அப்போலேருந்தே அதுக்கான நீடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டு இருக்கு ஃப்ரம் 2015. அப்போ வந்து அது மார்க்கெட்டுக்கு நியூ. அப்போ வந்து லைக் நீங்கள் சொன்ன மாதிரி மேபி ஓப்பனிங்ஸ் நிறையா இருந்திருக்கலாம், Zohoவில் உள்ள நிறைய ஓப்பனிங் இருந்திருக்கலாம், Vimeoவில் இருந்திருக்கலாம். எல்லா கம்பெனிஸுமே நியூவாக இருந்ததுனால நிறையா ஓப்பனிங்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் இப்போது 2024 வர்றப்ப இப்போ அதுக்கான ஓப்பனிங் கம்மி ஆயிடுச்சா கம்பேர் டு 2015? இல்லை இன்னுமே மார்க்கெட் இருக்கா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு? இதை எப்படி பார்க்குறது? இப்போது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்க்கு மார்க்கெட் கம்மி ஆகலை, டெஃபினட்டாக கம்மி ஆகலை. பட் அதை ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னு சொல்கிறது கம்மியாயிருச்சு. வென் யூ சி லிங்க்டின் ஜாப்ஸ் பேக் அண்ட் இன்ஜினியர்னு இருக்கும், அதோட ரிக்வயர்மெண்ட்ஸ் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ப்ளஸ் இஃப் யூ நோ ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் லைக் ரியாக்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ டெக்னிக்கலி அவங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர் ப்ராக்கெட்டில் பேக் அண்ட் ஹெவி தேவை. ஓகே. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு நோ அ லிட்டில் பிட் ஆஃப் தி அதர் சைட். அவங்க ஓகே ஏதாச்சும் சின்ன பிரச்சனை போய் பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கான கம்பெனிக்கும் நல்லது தானே. இந்த மாதிரி ஒரு டெவலப்பர் இருக்காங்கன்னா உங்களுக்கு மெயினாக தெரிய வேண்டியது பேக் எண்டு, ஆனால் இது தெரிஞ்சால் நல்லது அப்படின்னா தே வில் ப்ரிஃபர் அ ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர். பிகாஸ் டி ஷேப்பில் வெர்டிக்கல் லைன் வில் பி யுவர் பேக் எண்ட். அப்போது ஆப்வியஸாக அதுக்கு ஒரு ரவுண்ட் இருக்கும். அந்த ரவுண்டில் இஃப் யூ கோன் டெல் ஐ ஹவ் டன் திஸ் அண்ட் ரியாக்ட் அப்படின்னு சொன்னால் தே வில் பி இம்ப்ரெஸ்ட். அந்த வெர்டிக்கல் லைன் எல்லாருக்கும் வேணும். பர்டிகுலராக ஃபுல் ஸ்டாக்கில் எந்த டொமைனில் என்ன டெக்னாலஜியில் நீ ஸ்ட்ராங், அதை நீ ப்ரூவ் பண்ணு. ஓகே குட். இப்போது ஏஐ நெக்ஸ்ட்டு உள்ளே வருது. இந்த ஏஐ வந்து ஒரு பெரிய புதிராகவே இருக்குது. வேற ஐ கோ லைக் இன்ஸ்டாகிராம் நான் வந்து ஓப்பன் பண்ணுறப்ப என்னோடய டிஎம்மில் வந்து நிறையா பேர் ப்ரோ ஏஐ வருது, நான் வந்து ஃபுல் ஸ்டாக் படிக்கலாமா, எல்லாத்துக்குமே இந்த கொஸ்டின் வருது. நான் ஏஐ வருது, இந்த டெக்னாலஜி படிக்கலாமா, இதெல்லாம் வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடாதா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வருது. ரொம்ப ரீசெண்டாக டெவின் ஏஐன்னு சொல்லி ஒரு டூல் வந்தப்போ மொத்த இன்டர்நெட்டும் லைக் வெண்ட் வைரல். இந்த மாதிரி அவ்வளோதான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ்க்கு இனிமேல் எந்த ஓப்பனிங்குமே கிடையாது, ஏஐ எல்லாமே பண்ணிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் லாஸ்ட் டெக்கேடாக வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஏஐ உள்ளே வர்றது இது புதுசா இல்லை முன்னாடியிலேருந்தே இருக்கா? எப்படி இந்த ஏஐ டெவலப்பர்ஸ் ஃபுல் ஸ்டாக் உள்ளே வருவாங்க? ஸோ ஏஐ வந்து ஆக்சுவலாக சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெவல்யூஷனைசிங் சாட் பாட் ரிலீஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. ஏதோ ஒரு வைரலான இன்ஸ்டாகிராம் ரீல் மாதிரி அது ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ப்ராடக்ட், 5 million யூசர்ஸ் ஆர் சம்திங் நினைக்கிறேன் வித்தின் த ஃபர்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ். என்ன ஆயிடுச்சு, பீப்புள் ஸ்டார்ட் லூசிங் தேர் மைண்ட்ஸ். இன்னும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இப்போது எனக்கு தெரியாத டெக்னாலஜிலாம் தெரிஞ்சிருக்கு. இப்போ கோட் அதே எழுதிட்டோம்ல எல்லாமே. இப்போ யார் வேணால் என்ன மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் வேணால் 30 minutes டெவலப் பண்ணிடலாம். ஆர்கிடெக்சருக்கு சஜஷன்ஸ் கொடுக்குது. ஸோ இட் லிட்ரலி ஹேஸ் ஒரு எல்லா டொமைன் எக்ஸ்பர்ட்டும் கையில் இருக்க மாதிரி ஒரு இது இருக்குது. இதை ஆக்சுவலாக சாட் ஜிபிடி இருக்குது. அதுக்கு முன்னாடி GPT-3ன்னு சொல்லிட்டு வேறு ஒரு மாடல் இருந்துச்சு பிஃபோர் திஸ் சாட் ஜிபிடி. தட் இஸ் வேர்ட் ரெக்கக்னிஷன் அண்ட் லைக் ஸ்பெல் செக் எரர்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே செலக்ட் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணும். ஐ வாஸ் பிளேயிங் அரவுண்ட் வித் தட் ஏஐ. அது ஏஐ கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் அ மாடல். GPT-3 இது எந்த இயரில்? இது வந்து 2015 நினைக்கிறேன். 2015 சாரி 20 லைக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி 2017 GPT-3 வருது. ஸோ 2017 or 18 அந்த ரேஞ்சில். ஸோ GPT-3ன்னு ஒன்று இருக்குது. ஐ வாஸ் வாட்சிங் அ யூடியூப் வீடியோ. அப்போ ஒன் கை வாஸ் டெல்லிங் சே ஐ யூஸ் GPT-3 டு கரெக்ட் தீஸ் டெக்ஸ்ட் அண்ட் தென் இது. ஸோ பேசிக்காக அவங்களோட ப்ராடக்ட் தட் வாஸ் அ ஃபன் ப்ராடக்ட் தட் கை பில்ட். நீங்கள் நோட்டில் ஏதாச்சும் எழுதிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அண்ட் 2 மாடல் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒன்று ஹேண்ட் ரைட்டிங் ரெக்கக்னிஷன். ஹேண்ட் ரைட்டிங்கில் நம்ம ஹேண்ட் ரைட்டிங் சின்ன ஸ்பெல் செக்லாம் ப்ராப்ளம் வரும், அதை GPT-3 கிட்ட கொடுத்து கரெக்டாக மாற்றிட்டு ஸோ யூ ரைட் சம்திங், அது உங்களோட டொமைனில் ஒரு பிளாக் போஸ்ட்டாக ஜென்ரேட் ஆகிடும். தட் வாஸ் இஸ் ப்ராடக்ட். வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். எப்படி இது வந்து $1 million மேக்கிங் ப்ராடக்ட்லாம் கிடையாது, சாஸ் ப்ராடக்ட் கிடையாது, இது ஒரு ஃபன் ப்ராஜெக்ட்.
அதை பார்க்கும்போது என்ன GPT-3ன்னு ஏதோ சொல்கிறாங்க. ஐ வாஸ் கம்ப்ளீட்லி oblivious டு ஆல் ஆஃப் தீஸ் பாசிபிலிட்டிஸ் அப்போது. ஸோ ஓகே, சம்திங் புதுசாக ஏதோ இருக்குது, அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் தப்பாக ஸ்பெல்லிங் டைப் பண்ணி கொடுத்தா கரெக்ட் பண்ணி கொடுத்தது. ஹவு டஸ் இட் நோ தட் ஐ எம் டூயிங் திஸ்? இது என்ன வேர்டுன்னு எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு கொஷின்லாம் நிறைய வர ஆரம்பிச்சது. இது 2017 2018 ரேஞ்சில். தென் அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப் ஆயிடுச்சு, ஏன்னா ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தென் ChatGPTன்னு வரும்போது ஐ வாஸ் ஷாக்ட். எப்படி பேசுனா கேட்டால் சொல்லுது அப்படின்னு. அப்போ என்ன ஆகுதுன்னா, there is something different happening in the IT industry and this was huge. யூஸ்வலாக ஏதோ ஒன்று நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆமாம். இப்போ 2009 பெரிய ரிசெஷன் இருந்துச்சு, எல்லாம் ஐடியே வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. தென் பயங்கர பூம் இருந்துச்சு, ஐடி தான் பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. தென் jQuery இருந்துச்சு, திடீர்னு ரியாக்ட் உள்ளே வருது, ஐடி இண்டஸ்ட்ரி டெவலப்பர் இண்டஸ்ட்ரி வெடிச்சிருச்சு. தென் ரியாக்ட் உள்ளே வந்துட்டு இப்போ Next.js இருக்குது. ஒரே ஃப்ரேம் ஒர்க்கு, பேக் எண்டும் பண்ணலாம், ஃப்ரண்ட் எண்டும் பண்ணலாம், ஒரு ஆப் என்டையராக பண்ணிடலாம். அப்படின்னும் போது அகெயின் தேர் இஸ் அ சேஞ்ச். ஸோ திஸ் சேஞ்ச் வில் கீப் ஹேப்பனிங். ஏதாவது நடக்கும். ஏஐ இஸ் அ வெரி பிக் சேஞ்ச் அதில் கம்பேர் பண்ணும்போது. பட் இதில் டெவலப்பர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு அடிப்படுவாங்களா மாட்டாங்களா? ஐ ஹேட் திஸ் கொஸ்டின். நான் கூட டெவின் ஏஐயோட லான்ச் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, நான் அவங்க வந்து ஆர்கிடெக்சர் பண்ணுவாங்க, நான் ஆர்கிடெக்சர் பண்ணுவேன்டா. ஸோ எல்லாத்தையும் நம்ம கூட ரிலேட் பண்ணிக்க ஆரம்பித்தோம். ஈவன் அந்த வீடியோவில் வந்து டெவின் ஏஐ வந்து டீபக் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரோட மேஜர் ரோலே அதான் இல்லையா? லைக் இஃப் தே ஆர் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் த சொல்யூஷன், தே வில் டீபக் இட், எங்கே போய் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்றது. அதையுமே டெவின் ஏஐ வந்து பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்போது அது இன்னும் ஒரு பயத்தை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் என்ன ஒரு ஐடியாவில் இருந்தேன் அப்படின்னா, கோடை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும், பட் அதை டீபக் பண்ணுறதுலாம் நம்ம தான். டீபக் பண்ணுது, டெஸ்ட் கேஸ் எழுதுது, யூனிட் டெஸ்ட் எழுதுது, எல்லாமே என்னும்போது ஒரு பேனிக் வரும். அண்ட் ஹியூமன்ஸ் லவ் பேனிக்கிங். ஒரு பேனிக்னா அதுதான் நீ ஐடிலாம் காலி இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறதுல அவங்களுக்கு ஒரு கிக்காக என்னன்னு தெரியல. அண்ட் எல்லாருமே பேனிக் ஆகிறதுல ஒரு கண்டேஜியஸ் டிசீஸ் மாதிரி அது. எல்லாருமே பேனிக் ஆகிடுவாங்க. தென் அதுக்கப்புறம் என்னோட இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், டெவின் இஸ் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ ஐ சா யூடியூப் வீடியோ. எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 1.5 weeks கழிச்சு ஒருத்தர் யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க. நாட் அ வெரி பிக் சேனல், ஏதோ 10K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. ஹி வென்ட் லுக்ட் அட் தி என்டையர் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் டெவின் ஏஐ. ஓகே, அதில் டெவின் வாஸ் கிரியேட்டிங் இஷ்யூஸ் அண்ட் டீபக்கிங் இட். அண்ட் அவங்க கொடுத்த கமாண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சு. ஓகே, கிட்டப்பில் இருக்க இஷ்யூஸை அதுவே போய் கண்டுபிடிச்சி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டாக்குமெண்டேஷன் போய் படித்து அதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. தட் வாஸ் வெரி ஸ்பெசிஃபிக். மீதி எல்லாத்த விட பெட்டராக கிட்டப் இஷ்யூ சால்வ் பண்ணது அப்படின்னும் போது தட் வாஸ் ஃபார் ஒன் ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ் அண்ட் ஒன் ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் இஷ்யூஸ். இதில் வந்து ஏதோ எக்ஸாஜரேட்டட் மார்க்கெட்டிங் இருந்துச்சோ அப்படின்ற ஒரு டவுட் வர ஆரம்பிச்சது. அதே தான் அவரும் சொல்லியிருந்தார். தென் என்னோடய பர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம பதறக்கூடாது, என்ன சிச்சுவேஷன்னு பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு வைட் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை கூட லே ஆஃப் பண்ணல வித் த ரீசன் தட் யுவர் ஒர்க் கேன் பி கம்ப்ளீட்லி டன் பை அன் ஏஐ. இந்த ரீசன் சொல்லி ஒருத்தரை கூட ரிமூவ் பண்ணல இது வரைக்கும். அண்ட் தேர் இஸ் அ ரீசன் ஃபார் தட். ஸோ வென் இட் இஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு ஃபீச்சர் ஒன்று உள்ள வருது, ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸிஸ்டிங்காக என்ன கோடு இருக்குது, நம்மளோட கஸ்டமர் மார்க்கெட் என்ன, எல்லாமே அனலைஸ் பண்ணி ஒரு டீம் டிஸ்கஷன் நடந்து எல்லாரோட ஐடியாஸும் பிச்சின் பண்ணி அதில் பெஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னு ட்ரேட் ஆஃப்லாம் பார்த்து தென் ஒரு ஆர்கிடெக்சர் போட்டு அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கலாம் டிசைட் பண்ணி இது வந்து ஒரு என்டையர் ப்ராசஸ் விச் வில் கோ மல்டிபிள் ஐட்ரேஷன்ஸ். முதல்ல ஒன்று போடுவோம், பெஸ்ட்டுன்னு நினைப்போம், 2 months கழிச்சு அது வேர்ஸ்ட்டுன்னு தெரியும். இதெல்லாம் ஐட்ரேஷனலாக போகும். இப்போது ஏஐயை பிளைண்டாக நம்பி நீ பண்ணுப்பா, நீ பண்ணுறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஸ்டில் அ க்ரோயிங் டெக்னாலஜி. அப்போ என்ன ஆகிடும், வென் இட் கிவ்ஸ் அன் ஆன்சர், இப்போ கோச் நிப்பேட்டே நம்ம கேட்கணும் கூட அது டபுள் செக் நம்ம பண்ணணும். நம்ம பண்ணணும்னா நம்ம டெவலப்பராக இருக்கணும். அதுக்கு ரைட், நம்ம டெவலப்பராக இருந்து அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் தேவை. அண்ட் அதுக்கிட்ட கேட்குறதுக்கே என்டையர் லிஸ்ட் ஆஃப் பர்ஃபெக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதுக்கு தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு பேர் வந்துருச்சு. ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கில் பக்காவாக இருந்து யூ ஷுட் நோ எக்ஸாக்ட்லி வாட் யூ ஹேவ் டு ஆஸ்க் ஏஐ அண்ட் இட் வில் டெலிவர் எக்ஸாக்ட்லி தட். ஒன்லி இஃப் யூ நோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்போ தான் உங்களால் கேட்க முடியும். ஒரு ஃபுல் ஸ்டாக் ஆப்பே தெரியும். எஸ், ஓகே. ஸோ நம்ம கேட்குறதுக்கே தெரியல அப்படின்னும் போது
it becomes very difficult to trust the AI. It might be solved in the future, maybe 10 years down the line. எதுவுமே தேவையில்லை, எல்லாருமே ஏஐ வச்சு. அப்போ அதை ஒரி பண்ணணுமா? அதை பற்றி இப்போ நம்ம ஒரி பண்ணணுமா? 10 years down the line or 15 years down the line somehow ஏஐ வந்து அதை ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் நான் ஃபுல் ஸ்டாக் படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இல்லை நான் வேறு ஏதாவது படிக்கணுமா? இந்த ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்குது. ஓகே ஃபைன், இப்போ வந்து ஏஐ வந்து அந்தளவுக்கு க்ரோ ஆகலை, இட்ஸ் அ பேபி நவ். பட் 15 to 20 years down the line ஏஐயோட க்ரோத் வந்து எக்ஸ்போனென்ஷியலாக இருக்க போகுது. அப்போ இன்றைக்கி நான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருந்தேன்னா 20 yearsக்கு அப்புறம் என்னால் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்க முடியாது, ஏன்னா ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்போ நான் இன்றைக்கி ஃபுல் ஸ்டாக் படித்து என்ன யூஸ் அப்படின்ற ஒரு கொஸ்டின் நிறைய பேருக்கு ரைஸ் ஆகுது. எஸ், ஸோ இதே கொஸ்டின் நான் என்னையே கேட்டுக்கிட்டேன் ஆக்சுவலாக. பட் when I was watching an interview, NVIDIAவோட CEO வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. I was watching that. இதே கொஸ்டின் அவரை கேட்டிருந்தாங்க. I think he is a better person to answer. So he said, and I quote, AI will not take your jobs. People who know how to use AI, they will take your jobs அப்படின்னு. இப்போது ஏஐக்கு முன்னாடி என்னோடய கரியர் எடுத்துக்கிட்டிங்கனாலே, மை கரியர் இஸ் நாட் த பெஸ்ட். பட் என்னோடய கரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இஃப் ஐ ஹேட் ஸ்டக் வித் jQuery, I wouldn't have had a job now. If I had stuck with Java and Struts framework, I wouldn't have had a job now. அப்போது நடுவில் என்ன நடந்துச்சுன்னா, புது டெக்னாலஜி ஏதோ வந்திருக்கு, அதை படிக்கிறேன். அண்ட் அதை படித்ததுனால மார்க்கெட் எங்கே இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக என் ஸ்கில்ஸை மாற்றுறேன். இப்போது ஏஐன்னு ஒன்று வந்திருக்கு. ஏஐ வந்து என் ஒர்க் எடுக்கிறதுக்கு பதிலாக ஏஐயை நான் எப்படி யூஸ் பண்ணலான்னு நான் படிக்கிறேன். இதுக்கு நான் மிஷின் லேர்னிங் இன்ஜினியராகவோ ஆர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல்ஸை பில்ட் பண்ணுற இன்ஜினியராக ஆகணும்னு அவசியம் இல்லை. இருக்க ஒரு மாடலை நான் எப்படி யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்க போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த நெக்ஸ்ட் மேபி 10 years down the line என்ன ஆகும்னா, ஏஐ டெஃபினட்டாக பல கம்பெனியில் டெவலப்மெண்ட் ஜாப் பார்க்கும். ஆனால் ரிப்பீட்டடாக மொனோட்டனஸாக நம்ம பண்ணுற ஜாப்ஸ் எல்லாம் ஏஐ கிட்டே கொடுத்துட்டு க்ரியேட்டிவாக சொல்யூஷன் பில்ட் பண்ணுற ஜாப்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் ஃபார் தேட் we need to know how to use AI efficiently. இப்போ நான் வந்து லெட்ஸே யூஐலாம் நான் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இன்ஜினியர்னு வச்சுப்போம். டிசைனர் எனக்கு டிசைன் கொடுக்குறாங்க, நான் யூஐ பில்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா இதை நான் ஃபோட்டோ எடுத்து நான் க்ளவுட் கிட்டேயோ இல்லை ஜெமினி கிட்டேயோ கொடுக்குறேன் அப்படின்னா, தட் வில் பில்ட் தி யூஐ HTML JavaScript ஃபார் மீ. அது வந்து ஒரு மொனோட்டனஸ் ஜாப். அப்போது அது என்னோடய ஒர்க் எடுத்துக்காதா அப்படின்னா, வாட் ஐ கேன் டூ இஸ் ஐ கேன் யூஸ் தட் டு பில்ட் த யூஐ. அதில் இன்னோவேட்டிவாக அனிமேஷன்ஸ் ஆர் சம்திங் எப்படி என்னோடய ப்ராடக்ட்டை ஸ்டாண்ட் அவுட் பண்ண வைக்கலாம் அப்படின்ற விஷயத்தில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஸோ மை ஜாப் பிகம்ஸ் ஈஸியர். நோபடி இஸ் கோயிங் டு டெல் யூ யூஸ்ட் ஏஐ டு பில்ட் திஸ். as far as the end product looks good, my job is secure. ஸோ க்ரியேட்டிவிட்டி வந்து அதிகமாக போகுது அப்கமிங் டேஸில் ஏஐ வர்றதுனால. அண்ட் ஆல்சோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி தேர். பட் அதை நம்ம எப்படி அணுகிறோன்ற விதம் வந்து மாறப்போகுது. ஏஐ யூஸ் பண்ணி பண்ண போகிறோமா, ஏஐ எப்படி உள்ளே வந்து நம்ம இன்கார்பரேட் பண்ண போகிறோம், இந்த விஷயங்கள் எல்லாமே மாறப்போகுது. இப்போ நீங்கள் ரைட் நவ் யூ ஆர் ஒர்க்கிங் இன் விமியோ, அங்கேயே வந்து நீங்கள் ஏஐ லேர்ன் பண்ணுறதா சொன்னீங்க கரெக்டாக? ஸோ நீங்கள் அஸ் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஏஐ லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா, அது எப்படி நீங்கள் உள்ளே வந்து இன்கார்பரேட் பண்ணுறீங்க? ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் எங்கே ஏஐ வந்து உள்ளே வருது? ஸோ இப்போது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதில் ஏஐன்னு இன்னொரு டொமைன் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். அப்படி தான் இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த ஏஐ வந்து ரொம்ப அப்படியே ஃபேண்டசைஸ் பண்ணாமல் இட்ஸ் ஆல்சோ ஒரு டூல். அது ஒரு எப்படி நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் வந்து ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறீங்களோ அது ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்கள். இப்போ MySQL ஒரு டேட்டாபேஸ் இருக்குது, ஓகே, அதை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏஐன்னு ஒரு டூல் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ண போகிறேன், அவ்வளோதான். அதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது தான் கொஸ்டின். இப்போது கரண்ட்டாக விமியோவில் பார்த்தீங்கன்னா டீம் இஸ் ஒர்க்கிங் ஆன் அ சொல்யூஷன் ஃபார் எங்கள் கம்பெனியோட சேல்ஸ் அண்ட் கஸ்டமர் சக்ஸஸ் டீம். இப்போது யூஸ்வலாக சேல்ஸ் அண்ட் கஸ்டமர் சக்ஸஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கஸ்டமர் இருக்காங்க, புதுசாக ஜாயின் பண்ண போகிறாங்களோ ஆர் எக்ஸிஸ்டிங் கஸ்டமரோ, அவங்க இது வரைக்கும் ப்ராடக்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க ட்ரெண்ட் எப்படி இருக்குது, இது எல்லாமே பேஸ் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறதா, இல்லை வேறு பிளான் கொடுக்கலாமா, ஆர் அவங்களுக்கு எதாவது ஆஃபர் கொடுக்கலாமா, இதெல்லாம் வந்து மேனுவலாக யோசிப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் ஜெமினை யூஸ் பண்ணி அவங்களோட மாடல்ஸ் யூஸ் பண்ணி அதை நாங்கள் அந்த மாடல் எடுத்து அதுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய கஸ்டமர் டேட்டாவை கொடுத்து, இந்த சேல்ஸ் இன்ஜினியர்ஸ் அண்ட் கஸ்டமர் சக்ஸஸ் இன்ஜினியர்ஸ் தே டோன்ட் ஹவ் டு கீப் அனலைசிங் திஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ். இந்த டேட்டாலாம் கொடுத்தா எந்தெந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நாங்கள் கஸ்டமர் சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஏஐ எனக்கு சொல்லும். இங்கே வந்து உங்களோட ஒர்க் லோட் கம்மியாகுது. நீங்கள் உங்களோட பிரெயினுக்கு க்ரியேட்டிவிட்டிக்கு நிறைய ஒர்க் கொடுக்குறீங்க ஏஐ யூஸ் பண்ணுறதுனால.
ஸோ அவங்க என்ன ஆகிடும்னா அவங்களோட ஒர்க்கே வந்து சேஞ்ச் ஆகிடும். அவங்க இந்த ஒர்க்கை டெய்லி பண்ணுறதுக்கு பதிலாக they can concentrate on existing customers like this. They can concentrate more on acquiring new customers. லீட் ஜென்ரேஷனில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அவங்களோட ப்ராசஸை எப்படி எஃபிஷியன்ட் ஆகுறதுன்னு பார்க்கலாம். இட் இஸ் கோயிங் டு மேக் அவர் ஜாப்ஸ் ஈஸியர் அண்ட் ஃபாஸ்டர் அண்ட் ஐ எம் யூஸிங் அ டூல் ஃபார் தட் கால்ட் ஏஐ. இப்போ நான் சொன்ன விஷயத்த மொத்தமாக ஏஐயே பண்ணுமா அப்படின்னா பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. பட் யூ நீட் அன் எக்ஸ்ட்ராடினரி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஃபார் தட். இந்த ஏஐ யூஸ் பண்ணி இதெல்லாம் செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தேவை. இதில் நடுவில் ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தேவை அந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த செட்டப்பை. சூப்பர், ஒண்டர்ஃபுல்லான கிளாரிஃபிகேஷன் ஆன் திஸ் ஏஐ பார்ட். அண்ட் ஆல்மோஸ்ட் பாட்காஸ்ட்டோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மேபி இப்போ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இயரில் இருக்காங்க அண்ட் இப்போ தான் அவங்க வந்து புதுசாக டெக்னாலஜி லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆர் மேபி தே ஆர் நியூ டு த ஐடி வேர்ல்ட், தே ஆர் மூவிங் ஃப்ரம் நான் ஐடி டு ஐடி. இந்த பீப்புளுக்கு வாட்ஸ் யுவர் சஜஷன்? லெட்ஸ் சே தே ஆர் கோயிங் டு சூஸ் அ ஃபுல் ஸ்டாக் டொமைன். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ எனக்கு தெரிஞ்ச நான் 2 விஷயம் தான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து தேர் இஸ் சம்திங் கால்ட் இம்போஸ்டர் சிண்ட்ரோம். மீதி பேர் இதே டொமைனில் என்னை விட டேலண்டடாக என்னை விட நிறைய அச்சீவ் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க, நான் எப்படி பெரிய ஆளாக முடியும் அப்படின்ற ஒரு டவுட் வந்து மோர் தேன் 80-90% பீப்புளுக்கு இருக்கும். ஏன்னா எனக்கு இருந்துச்சு. யோசிச்சு பாருங்கள், 11th and 12th பயாலஜி படிச்சுட்டு இசி டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு ஐ வாஸ் அட்டெண்டிங் பிளேஸ்மெண்ட்ஸ் வித் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். கம்ப்ளீட்டாக எல்லாமே வேறு பயாலஜி டு இசி டு சிஎஸ்சி. எஸ். ஸோ என்ன ஆகுதுன்னா எனக்கே ஒரு பயம் வரும். பிளேஸ்மெண்ட் நான் உட்காந்துருக்கேன்னா என் பக்கத்தில் கோடிங் கிரவுண்டில் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் 11th சிஎஸ்சி படித்தே ஒருத்தன் உட்காந்துருக்கும். அப்போ ஒரு பயம் இருக்கும், நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்னு. இந்த பயம் உங்களுக்கு மட்டும் இல்லை, இருக்க எல்லாருக்கும் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராடினரியாக அச்சீவ் பண்ணியிருக்க ஒரு டெவலப்பர் அப்படின்னு யோசிச்சு அவங்கக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்களும் இதே தான் சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு இப்போவும் இருக்குது. இப்போது நான் விமியோவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். என்னை விட பெட்டர் டெவலப்பர்ஸ் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. மை எய்ம் இஸ் டு லேர்ன் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் ஃப்ரம் தெம். இப்போது என்கிட்ட வந்து கூகுளில் உனக்கு நாளைக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா ஒரு பயம் வரும். கூகுள்னால் எவ்வளோ பெரிய கம்பெனி, இன்டர்வியூ ரவுண்டாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. அந்த பயம் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாட் யூ கேன் அதை நார்மலைஸ் பண்ணிக்கோங்க. இது அதோட பழகிடணும், அவ்வளோதான். நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆர் வி ப்ராக்ரெஸிங். ஒரு இடத்துல இருக்கோம் இப்போது, அங்கே அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கோமா. மூவ்னா கம்பெனி மூவ் பண்ணுறதுல ஸ்கில் வைஸ் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கோமா, புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்குறோமா. ஒரு டெவலப்பர் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட வேறு ஒரு டெவலப்பர்கிட்ட பேசும்போது அவங்களோட ஒர்க் பற்றி என்னோடய ஒர்க் பற்றி ஒரு ப்ரொலாங் கான்வர்சேஷன் வச்சுக்க முடியுதா என்னால். அண்ட் ஃபார் தட் யூ கேன் அட்டெண்ட் டெவலப்பர் கம்யூனிட்டி மீட்டப்ஸ். நிறைய குரூப்ஸ் இருக்குது. தேர் ஆர் ஸோ மெனி சப்போர்ட்டிவ் பீப்புள் ஹூ கேன் ஹெல்ப் யூன்றதை விட அவங்க கூட போய் உட்காந்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன ஆகிடும்னா ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் திஸ், யூ ஆர் ஹூ யூ ஆர் சரௌண்டட் வித் அப்படின்னு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டெய்லி போய் டீ குடிச்சிட்டு நம்மளாலாம் எதுவும் பண்ண முடியாதுடா, இந்த ஏஐ வந்துருச்சு, எல்லாம் ஜாப் எடுத்துக்க போகுது, ஐடிலாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா உங்கள் மைண்டும் அப்படி தான் இருக்கும். இதே நீங்கள் வந்து அதை கொஞ்சம் ஸ்விட்ச் பண்ணி வேறு ஒரு டெவலப்பர் கம்யூனிட்டி போகிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு 3 ஹவர்ஸ்க்கு இப்போது மார்க்கெட்டில் என்ன இருக்குது, எப்படி எல்லோரும் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, ஒருத்தரும் எதில் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்காங்க, ஒரு காலேஜ் பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இன்சைட்ஸ் கிடைக்கும் போது உங்களை மாதிரியே இருக்க ஒருத்தர் இந்த விஷயத்தை பண்ணுறதுனால பெட்டராக இருக்காங்கன்ற ஒரு இன்சைட் கிடைக்கும். ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கு ஒர்க் பண்ணுவோமா. அதுக்கு ஓப்பனாகவே இல்லை அப்படின்னா ஒர்க் பண்ண முடியாது. ரைட். ஸோ அதுக்கு ஆல்வேஸ் பி ஓப்பன் டு மீட்டிங் நியூ பீப்புள், கம்யூனிட்டி மீட்டப்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ். அதுக்கு அமௌண்ட்லாம் எதுவுமே இருக்காது. முக்கால்வாசி அமௌண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்பெண்ட் ஃபார் தட் யூ கேன் ஸ்பெண்ட். அதுவும் வந்து 1 லட்சம் 2 லட்சம்லாம் இருக்காது, இன்னும் ஒரு 50 ரூபா 100 ரூபா இருக்க போகுது, அவ்வளோதான். ஸோ ஸ்பெண்ட், கோ தேர், மீட் லைக் மைண்டட் பீப்புள். நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண போகிறீங்க, எனக்கு கோடிங்னா என்னென்னே தெரியாது, ஜாவா ஸ்கிரிப்ட் நான் ஆரம்பிக்க போகிறேன்னா உங்களை மாதிரி ஒரு 10 பேரை மீட் பண்ணுவீங்க. அவங்களும் மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பேசும்போது என்ன ஆகிடும்னா யூ ஆர் சேஞ்சிங் யுவர் சரௌண்டிங். ஒரு 4 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கும் படிக்க தோணும். ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் திஸ் ஆஸ்பெக்ட். ஒன்று, இம்போஸ்டர் சிண்ட்ரோம் எல்லாருக்குமே இருக்கும். 2வது, நெட்வொர்க்கிங் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். உங்களை மாதிரி ஒரு 4 பேர் பார்த்தா தான் ரிலேட்டபுளான ஒரு ஃபீலிங் கிடைக்கும், கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாக. அமேசிங் இன்சைட்ஸ். ஸ்டார்டிங்கில் இருந்து 2015 எப்படி மார்க்கெட் இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி மார்க்கெட் இருக்குது, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை எப்படி அணுகிறது,
உங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி தாண்டி வந்தீங்க, எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட லைஃப்பில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அணுகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தோம். எல்லாருக்குமே வந்து இது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கர இன்சைட்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் இன் திஸ் பாட்காஸ்ட். ஸோ யா, அண்ட் கைஸ், ராகவோட எல்லா சோஷியல்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் யுவர் தாட்ஸ். எப்படி பாட்காஸ்ட் போச்சு, உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த பாட்காஸ்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you again soon in our next podcast. Yeah, thank you.